ஐயா. வணக்கம். ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். பள்ளிகள் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கோங்க. வணக்கம் அனைவரும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறியும். எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறியும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாரா இருந்தாலும் நாவை கொஞ்சம் அடக்கினால் சோகம் ஏற்படாதுங்கிறாரு. சோகம்னா என்ன தெரியுமா? சோர்வுன்னு அர்த்தம். நாவை காத்தீங்கன்னா சோர்வு ஏற்படாது. சோர்வுனா சாவுன்னு அர்த்தம், சோர்வுனா நோவுன்னு அர்த்தம், சோர்வுனா தீமைன்னு அர்த்தம். பல பொருளோட வள்ளுவர் எழுதிருக்கார். யாகாவராயினும் நாகாக்க. சரி, நம்ம எப்படி நாவை காக்கணும்னா, உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சாதான் நாவை காக்க முடியும். உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. அப்ப நாவல எந்த அளவுக்கு தீமை உண்டாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உயிருக்கு தீமை உண்டாக்குறீங்க. ஆரம்பத்துல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த உணவு மேல ஆழமான நம்பிக்கை இருக்கிறதுனால தப்பு உங்களுக்கு சாதகமா பொய்யான கருத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறீங்க. அதாவது உணவு மேல உயிர் மேல உங்களுக்கு ஆசை கிடையாது. உணவு உணவினால் உயிர் தயாரிக்கப்படுவதில்லை. இட்லி வச்சுதான் உயிர் கண்டுபிடிக்கப்பட்டதான்னு கேட்கிறேன். இட்லி வச்சுதான் கடவுள் உயிரை படைச்சாரான்னு கேட்கிறேன். சட்னி சாம்பாரை வச்சுதான் உயிரை படைச்சாரா? இதுதான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதுதான் தத்துவம்னு பேரு. ஆனா அது அணுக்களால் ஆனது. நம்ம உயிர் அணுக்களால் ஆனது. நேற்று தான் சொன்னேன். முட்டையும் அணுக்களால் ஆனது, முட்டை கோசும் அணுக்களால் ஆனது. அவ்வளவுதான். இந்த முட்டைக்கும் இந்த முட்டைக்கோசுக்கும் உள்ளேயே ஆற்றல் இருக்குது. என்னது? அது எங்கேயும் எடுக்க தேவையில்லை. ஒரு அண்டம் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. அண்டத்துக்கு சோறு போடுறதாரு நீங்களா? அண்டத்துக்கு யாருங்க சோறு போடுறாங்க? அது தானா இங்க. அதுதான் உடம்பு. அதுதான் அண்டம் பிண்டம் ஒண்ணுன்னு சொன்னான். அண்டம்னா பெருசு, பிண்டம்னா சிறுசு. என்னது? அண்டம்னா பெருசுங்கய்யா, பிண்டம்னா சிறுசு. அவ்வளவுதாம்மா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இது பல கோடி ஆண்டாக அண்டம் என்ன ஆகி போச்சுன்னா, அண்டம் சுருங்கி பிண்டமா மாறிடுது. அண்டம் சுருங்கி அணுவா மாறிடுது. அண்டம் பேரண்டம் என்ன சுருங்கி கடலுக்கு உள்ள, முதல்ல கடலும் கடலோரத்துல தான் அந்த அணு தொடங்குது, உயிரணு. இந்த அண்டம் சுருங்கி என்னவா மாறிடுதுன்னா, அண்டம் என்னவா மாறுது? அண்டம்னா பேரண்டம். என் பொண்ணு அண்டவியல் தான் படிக்கிறாங்க. எங்க போய் இங்க படிக்க கூடாதுங்கிறக்காக எங்க போய் படிக்கிறேன்? இங்கிலாந்து போய் படிக்கிறாங்க. எங்க போய் படிக்கிறாங்க? இங்கிலாந்து. நம்மளால இங்கேயே சொல்லி வச்சிருக்கிறேன். அண்டந்தாண்ட பிண்டம், பிண்டந்தாண்ட அண்ட திங்க படுறா அப்படிங்கிறான். ஆயகளுக்கு 64 அண்டவியல் படிச்சாகணும். எப்போ? நான் சொல்றது 500 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அண்டவியல் 60 கலைகள் படிக்கணும். எத்தனை கலைகள்? 64 கலைகள் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். எத்தனை கலைகள்? நீங்க ஒன்ன படிக்கிறதுக்குள்ள இந்த இந்த நீர் மருத்துவத்தை படிக்கிறதுக்குள்ள இடுப்பு கழண்டு போச்சு. உங்களுக்கு நீர் மருத்துவம் படிக்கிறதுக்குள்ள இடுப்பு கழண்டு போச்சு. நீ மிச்சம் இருக்க 63 கலை எங்க படிக்க போறீங்க? அதுக்குள்ள போய் சேர்ந்துருவேன். நம்ம இல்ல, நான் போய் சேர்ந்துருவேன். கத்தி. ஏன்னா நீங்க இருப்பீங்க, நான் போய் சேர்ந்துருவேன். நேத்து மட்டும் 6 மணி நேரம் கத்தி இருக்கேன். ஆமா, தனிப்பட்ட முறையில பார்த்து நேற்று 2-3 பேத்துக்கு தனிப்பட்ட முறையில 1 மணி நேரம் பேசியிருக்கு. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமா, வெறும் கவுன்சிலிங் கொடுத்ததுக்கே உயிரே போயிடுது. ஒரு 1000 ரூபா கொடுத்து கவுன்சிலிங் குடிச்சு வாங்குன்னு வாங்கியிருக்கேன். எங்க போனா? ஏன்னா பரிணாம அறிவியல் அடிப்படையில் உள்ளே இருக்கிற உறுப்புகள், நான் கேட்கிற ஒரு சின்ன கேள்வி கேட்டு நான் அடுத்தது நான் போறேன். இப்போ மூளை எடுத்துட்டா உயிர் வாழ முடியுமா? கற்பனையே சொல்லுங்க. மூளை ஒருத்தருக்கு எடுத்தாச்சு, கேட்க உனக்கு மூளையே இல்லடா அப்படிங்கிறான். மூளை எடுத்தா உயிர் வாழ முடியுமா? தைரியமா சொல்லுங்க. சரி, தெரியல. சரி, மூளை உங்களுக்கு எடுத்தாச்சு. இப்ப நான் ஒரு மூளை எடுத்துறேன். நீங்க உயிர் வாழ்வீங்க வாழ மாட்டேன். நேரடியா கேட்கறேன். உங்க மூளையை நான் எடுத்துறேன், உயிர் வாழ்வீங்களா வாழ மாட்டீங்களா? மூளை எடுத்தா உயிர் வாழ முடியாது ஐயா. ரைட், ஓகே. சரி, நுரையீரல் எடுத்தா உயிர் வாழ்வீங்க. நுரையீரல் எடுத்துற புடிங்க எடுத்துறேன், உயிர் வாழ்வீங்களா?
தற்காலமா உயிர் வாழலாம். நுரையீரல் எடுத்துட்டு உயிர் வாழ முடியுமா? சரி. அப்ப நுரையீரல் உங்களுக்கு எடுத்தாச்சு. இப்ப வந்து பன்னீர்செல்வத்துக்கு நுரையீரல் எடுத்தாச்சு, உயிரோட இருப்பீங்களா? இருக்கிறாங்க ஐயா. கிட்னி எடுத்துட்டு ஒருத்தர் இருக்காங்க. நான் கேக்குறேன், நுரையீரல் 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 காத்து உள்ள போயிட்டு வருது இல்ல, உயிருக்கு அடிப்படை நுரையீரல் தான். நுரையீரல் எடுத்துட்டேன்னு வச்சுங்க. சரி. இதயத்தை நான் புடுங்கி எடுத்தார், இதயத்தை வெட்டி வெளி வீசிடுறேன், இதயத்தை வெட்டி வெளி வீசிடுறேன், உயிரோட இருப்பீங்களா? இருக்க முடியாது. இதெல்லாம் தெளிவா இருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க இறப்பை அப்படியே புடுங்கி எடுத்துடுறேன், உயிரோட இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? இருக்கலாம் ஐயா. அதுதான் இப்ப மட்டும் புரியுது. நல்ல அங்கதான். இப்ப புரியுதா? இது வரைக்கும் விஞ்ஞானிகள் எது மூளை எடுத்தா செத்து போயிடுவான் அவனுக்கு தெரியும், நுரையீரல புடுங்கினா செத்து போயிடுவான்னு தெரியும். இதயத்தை கழட்டி ரிப்பேர் பண்ணி உள்ள வச்சிருவானு, வெளியே வச்சா அவனுக்கு தீந்தான். என்னது? இதயத்தை கழட்டுவானுங்க. அப்படி ஒரு புடுங்கி பண்ணார். எந்த புடுங்கி தெரியும்? அவர் பேர் செரியன், ஒரு புடுங்கி, டாக்டர் செரியன். இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு அறிவாளி. அவர் தான் வந்து இந்தியாவில மாற்று இதய அறுவை சிகிச்சை பண்ணாரு. அதாவது அடுத்தனுடைய இதயத்தை இன்னொரு உடம்புல வச்சு நோபல் பரிசு பெற்றாரு. பாரத ரத்னா வாங்கினார். அவரும் மாரடைப்புல செத்து போயிட்டாரு. அவரு எதுல செத்து போனாரு? மாரடைப்பு தடுக்கிறதுக்கு வைத்தியம் பார்த்தவர், அவரே மாரடைப்புல சாகுறாரு. என்ன அறிவு இருக்குன்னு பாருங்க. என்னது? அப்புறம் அவங்ககிட்ட போனா நீங்க தப்பிப்பீங்களா? அவனு யானைக்குட்டி மாதிரி இருந்ததை செத்து போனார். இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் செத்து போனார். மாரடைப்புல செத்து போனார். எது செத்து போனார்? கேவலமா செத்து போனார். எப்படி கேவலமா? அவர்தான். இதுதான் வெள்ளக்கார வைத்தியம் பேர். இதுதான் இந்த வெள்ளக்கார முண்டங்கள். இதுதான் இந்த வெள்ளக்கார வைத்தியத்தை பண்றவன்லாம் இப்படிதான் அறகுறையாதான் சாவான். அறகுறையாதான். நாம சொல்றது மூளையும் இருக்கட்டும், நுரையீரலையும் நொட்ட வேண்டாம், இறப்பையும் நொட்ட வேண்டாம். அதனுடைய செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் நான் சொல்றேன். அந்த செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி நாங்க அறிவால பகுத்தறிவை பயன்படுத்தி மனதை பயன்படுத்துகிறோம். எதை பயன்படுத்த? நாங்க அறிவை கூட பயன்படுத்துறது இல்ல, மனதை பயன்படுத்துகிறோம். எதை? மனதை பயன்படுத்தினால் உங்கள் தொட்டில் பழக்கத்தை விடலாம். நீங்க என்ன பண்ண? உங்களுக்கு சாதகமா குருவி சாப்பிடலையா, கோழி சாப்பிடலையா, அதுக்கெல்லாம் பகுத்தறிவு இல்லை. அதுக்கெல்லாம் பகுத்தறிவு கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. என்னது? இயற்கை ஏன் உங்களுக்கு மட்டும் நான் கேட்கிறேன், கோழி கொக்கு இதுக்கெல்லாம் வந்து 4 அறிவு 5 அறிவுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அதே உங்களுக்கு மட்டும் பகுத்தறிவு கொடுத்துருக்குது, ஏன் விலங்குக்கு பகுத்தறிவு கொடுக்கல? மனிதன் நீண்ட நாள் வாழலாம் ஐயா. அதுக்குத்தான் பகுத்தறிவு கொடுத்துருக்குது. நீங்க அப்ப 6ஆம் அறிவை வைத்துக்கொண்டு 6ஆம் அறிவை வைத்துக்கொண்டு 7ஆம் அறிவு எட்டி பிடிக்கிற அந்த அண்டத்தோடு தொடர்பு வைத்துக்கிற சக்தி நீ போகணும். நீ அண்டத்துல இருந்து சக்தி எடுத்துக்கணும், காற்றுல இருந்து சக்தி எடுத்துக்கணும், நீரை தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துல இருந்தது சக்தியை எடுத்துக்கணும். பிரபஞ்சம் எப்படி இயங்குதோ அதே மாதிரி நீயும் இந்த விலங்குல இருந்து உன்னை விலங்காத்தான் நான் படைப்பேன், பூச்சியைத்தான் படைப்பேன், அப்புறம் புழு மாதிரி தான் படைப்பேன், அப்புறம் நுண்ணுயிர் மாதிரி தான் படைப்பேன். நுண்ணுயிர்ல இருந்து நீ மாறி அப்புறம் புழுவா மாறணும், அதுக்கப்புறம் பூச்சியா மாறணும், அப்புறம் ஊர்வன பாம்பு மாதிரி மாறணும், அதுக்கப்புறம் பறவைகள் விலங்குகள் பாலூட்டியா மாறணும், அதுக்கப்புறம் நீ மனிதனா மாறணும், அதற்கப்புறம் தான் நீ யோகியா மாறணும். படிப்படியா அது வச்சிருக்குது. என்னது? நீங்க என்ன பண்றீங்க? படிப்படியா நீங்க படியை விட்டு போட்டு முதல் படி எதுக்குன்னு கேட்டா, முதல் படி 1ஆம் அறிவு. நீ புழுவா மாறிக்கோ. என்னது? புழுவா மாறு. ஒருத்தர் கேட்டாரு, பறவைகள்லாம் பழம் சாப்பிடுது, அப்ப நீ குருவியா மாறிக்கோ. நீ குருவியா மாற ஒத்துக்குவீங்க. இப்ப நான் உங்களுக்கு திடீர்னு இந்த மேஜிக்ல இந்த விட்டலாச்சேரி படம், அந்த காலத்துல விட்டலாச்சேரி படம் வரும், கருப்பு நான் பாத்திருக்கேன் விட்டலாச்சேரி படம். டேய் இவன் மண்ணா போகட்டும்பா, டேய் இவன் நாயா போகட்டும்பா, டைன நாயா மாறிடுவான். என்னது? அவர் நாயாக கடவுதும்பா, உடனே டைன நாயா மாறிடுவாரு. உடனே ராணியை பார்த்து, ராணி நீ ரொம்ப எதிர்த்து நீ பேசுற, நீ உடனே கிளியாக மாறுமா, டைனா கிளியா மாறிடுவா. பாத்திருக்கீங்களா இல்லையா? விட்டலாச்சேரிய படம் பாத்திருக்கீங்களா? அந்த காலத்துல கருப்பு வெள்ளை விட்டலாச்சேரி படம், விக்கிரவாணியத்து படம் பாத்திருக்கீங்களா? அதுல என்ன தெரியுமா? நீ கிளியாக போக கடவாயாக, நீ நாயாக போ, நீ பாம்பாக பாம்பா மாறிடுவாரு. அப்படி ஒத்துக்குவீங்களா? நீங்க பாம்பா மாறிடுன்னா கவலையே இல்லைங்க. எதுக்கு நீங்க இத்தனை பாம்பா மாட்டினுச்சு? ஊரெல்லாம் சுத்தலாம். என்னது? எந்த நாட்டுக்கு எங்க வேணாம் போலாம், கடலுக்கு போலாம், எங்க வேணாம் போலாம். பாம்பா மாறுங்களாம் பாக்கலாம். ஐயா அடிச்சு கொண்டு போடுவாங்க பார்த்தாங்கன்னா. அது ரைட்டு.
அதெல்லாம் ரைட்டு. நீ நாகப்பாம்புட்டு எவனும் போக மாட்டான். நாகப்பாம்புட்டு போய் பாருங்க, போய் பாருங்க, போட்டு எரிஞ்சிரு. நீ சும்மா ஒரு ஆளெல்லாம் நாகப்பாம்புட்டு போக முடியாது. ஒரு ஆளெல்லாம் விட்ட தெரிஞ்சவன் தான் போவான். இங்க ராஜநாதன் போச்சுடுங்களாம் பார்க்கல, விட்ட விருந்து போயிடும். என்னது, இங்க ராஜநாதன் போய் ஒரு எவனும் போக முடியாது. ஃபாரஸ்ட் ரேஞ்சு தான் இருந்தா கூட நான் எங்க போக முடியாது, ராஜநாதன் போக முடியாது. அந்த பாம்பு பிடிக்க வித்த தெரிஞ்சவன் தான் போகணும். என்னது, வித்து தெரியும். அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்க மாதிரி தடிமுண்ட மாதிரி உட்காந்துருப்பா. யானை ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பாத்தீங்கன்னா தடிமுண்ட மாதிரி உட்காந்துருக்கான். அப்ப ஒரு புழுவை கூட அவனால பிடிக்க முடியாது. எதை கூட பிடிக்க முடியாது. புழுவையா? ஆமா, அந்த அந்த முண்டத்துக்கு புழுவு கூட பிடிக்காது. ஆனா அவன் என்ன பண்ணுற, பாம்பை பிடிக்கிறதுக்கு பாம்பாட்டி வர சொல்லுவான். பாம்பாட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயே கிடையாது. பாம்பாட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயே கிடையாது. இன்னைக்கு உலகம் பூராமே இந்தியாவில இருந்துதான் பாம்பு பிடிக்கிறதுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. ஏன்னா ஆப்பிரிக்கால இருக்கிற அரசியல் அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு புழுவை கூட பிடிக்க தெரியாது. இந்தியாவில இருந்துதான் இந்த ராஜநாகத்தை கையாளக்கூடிய திறமையுக்கவன தமிழர்கள் நிறைய இருக்காங்க. அவர்களை கூட்டிட்டு போய் தான் ராஜநாத இன்னைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில ஊட்டி மேற்கு தொடர்ச்சி மலையில ராஜநாகம் இருக்கிறது. அந்த இன்னைக்கும் ஊட்டி போன்ற பகுதியில அந்த குறிப்பிட்ட பகுதியில ராஜநாகம் இருக்கிறத யாருக்குமே தெரியாது. ஒரு ராஜநாகத்தை எத்தனை அடி இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 அடி 17 அடி இருக்கு. ஒரு போடு எந்திரிச்சு அந்த படம் எடுத்து நிக்கிறது 6 அடி நிக்க. என்னது, 6 அடி ஐயா. பாத்தீங்கன்னா அப்படி தானே சொருன்னு கரைஞ்சு கீழே ஒண்ணுக்கும் தானா வந்துரு, வெளிக்கும் தானா வந்துரு. என்னது, ஒண்ணுக்கும் தானா வந்துரு, அப்படி எடுத்து போட்டுச்சுன்னா ஒரே போடு போடுதா ஒரு 3 யானை ஒரே இடத்துல செத்து போயிடும். அந்த அளவுக்கு விஷம். அது முழு பாம்பையே முழுங்க. அதுக்கு எதுக்காக அதுக்கு அந்த ராஜநாகம் என்ன பண்ணும்னா, சாதாரண நாகப்பாம்பை அப்படியே முழுங்கு. சாதாரண நாகப்பாம்பை கண்டாவே உங்களுக்கு டவுசர் கண்டு போயிடும். நாகப்பாம்பை கண்டாவே டவுசர் கண்டு தடா கடன்னு ஓடிடு. ராஜநாத் கண்டு வச்சுக்க யானையே பயப்படும். என்னது, ஏன்னா அவ்வளவு கொடூர விஷயம். என்னது, அத பிடிப்பானுங்க நம்மளுக்கு. தமிழர்கள் நிறைய பேர் பிடிப்பாங்க. அந்த ராஜநாத பிடிக்கிறோம் தேர்ச்சி. யாரு பிடிப்பானா அவனுக்கு ஒரு பாம்பை பிடிச்சி எவ்வளவு அவன் இலவசமா பிடிக்கிறவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் பேருக்கு தான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தவிர ஒரு புழுவை கூட பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் நம்ம பாடத்திட்டம்ல வெங்காய லட்சணம் எல்லாம் இருக்கு. நம்ம பாடத்திட்டம் எல்லாம் வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டம். என் பொண்ணு இங்கிலாந்துல பாடம் படிக்கிறாங்க, அது வேற. அவன் பாடத்திட்டம் எல்லாம் வேற. நம்மள கோமாளி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த நீ என்ன நீ பணக்காரன் ஆகலாம், லஞ்சம் வாங்கலாம், திருடலாம், கொள்ளையடிக்கலாம், ஒரு நாள் நீ அறிவாளி ஆகக்கூடாது. என்னது, நீ திருடலாம், கொள்ளையடிக்கலாம், நாட்டாளலாம், என்ன வேணா படலாம், ஆனா எது மட்டும் ஆகக்கூடாது, அப்படிங்கறத வெள்ளைக்காரன் திட்டம். ஆனா என் பொண்ணு அறிவாளியாக இருக்கு, அவன் நாட்டுக்கு போயிருக்கு. அங்க அறிவாளியை உருவாக்குறான், இங்க முட்டாளை உருவாக்குறான். புரியுதா? எங்கெங்க இங்கிலாந்துக்காரன் போனானோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கலைகள் பாரு. நான் கையில் வச்சிருக்க பாரு அந்த புத்தகத்தை, இந்த மாதிரி இருக்கிற கலைகளை ஒழிச்சான் அவன். கிட்டத்தட்ட ஏறத்தால என்னுடைய நான் எங்கெங்க என்ன கால் வைக்காத நாடே இல்லைன்ட்டு அவன் அப்படிதான் ஆணவத்துல சொன்னான். மொத்தத்துக்கு அந்த இங்கிலாந்துடைய பரப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஈரோடு மாவட்டத்து அளவுதான் இருக்குது. உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட் எந்த ஊரு டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அளவு தான் அந்த இங்கிலாந்தினுடைய மொத்த அளவே. இன்றைய தேதிப்படி வெறும் 6 கோடி மக்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு 2026 6 கோடினா 200 வருஷத்துக்கு மேல எத்தனை இருப்பாங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் கூட இருந்திருக்க மாட்டான். 200 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை? 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் இருந்துட்டு உலகத்தையே ஆட்டாட்டு நாட்டினானுங்க. உலகத்தை காரணம் ஒண்ணும் இல்ல, அந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டே கொண்டானுங்க. ஆனா நமக்கு அறிவு இருந்திருக்கு. நாம துப்பாக்கி செஞ்சு போட்டிருந்தோம்னா அவன் என்னைக்கே அடங்கி இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமா ஒண்ணு கடிச்சோம்னா அந்த ஒண்ணுக்குள்ள மிதக்கும். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர் செய்து சர்ன்னு ஒரு நிமிஷம் ஒண்ணு கடிச்சோம்னா அந்த ஒண்ணுக்குள்ள எது மிதக்கும்? இங்கிலாந்தே மிதக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த லட்சணம். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த கொலைக்கருவியை வைத்துக் கொண்டு பஞ்சாப் ஜாலியன் வாலாவுக்குள்ள 1500 பேர்த்த சுட்டு கொண்டா. பட சுட்டு கொண்டான். அந்த முண்டங்க ஒரு துப்பாக்கி செஞ்சு போட்டுதான் நல்லா இருந்திருக்கு. அவனுக்கு துப்பாக்கி செய்ய தெரியல முண்டங்கள். ஆனா தமிழர்களுக்கு துப்பாக்கி தெரிஞ்சிருக்கு, ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க கரியுப்பு, கந்தகம், வெடியுப்பு 3ஐயும் செஞ்சு சொரவானம் விட்டுருக்கானுங்க அந்த காலத்திலேயே தமிழர்கள். இது கரியுப்பு, கந்தகம், வெடியுப்பு 3ஐயும் கடந்து மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில் அடைச்சி கோயில் திருவிழாவுல சர்ன்னு மேல போகும். கோயில் திருவிழா வேடிக்கை பாத்தீங்களா? வான வேடிக்கை
பாத்துருக்கோம் ஐயா. அதெல்லாம் 2000 வருஷம் நடக்குது. எத்தனை வருஷமா? 2000. அப்ப 2000 வருஷமா தமிழர்களுக்கு எது தெரியும்? வெடிகுண்டு தெரியும். அந்த வெடிகுண்டு வெடிக்க செய்யாம அழகாக சர்ன்னு மேல மாறுவாரு கண்டுபிடிச்சான். அதுதான் ராக்கெட். புரியுதா? இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் சித்தர்களுக்கு அத்தனையும் தெரியும்னு அர்த்தம். ஆமா ஐயா. என்ன அடுத்தவ மேல பயன்படுத்தல, அடுத்தவ மேல பயன்படுத்தல. பயன்படுத்தணும். இதைத்தான் திப்பு சுல்தான் என்ன பண்ணாரு தெரியுங்களா? இங்க கடன் வாங்கிட்டு போனாரு. தமிழ் மிகப்பெரிய அறிவுன்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு போய் அந்த சுரவானத்தை பிரிட்டிஷ்கார மேல ஏவுகணை விட்டார். உலகத்துல முதல் ஏவுகணை விட்டு வெள்ளைக்காரனை நாசம் பண்ணது திப்பு சுல்தான் தான். திப்பு சுல்தான் பெரிய சயின்டிஸ்ட், சாதாரண ஆள் கிடையாது. அவர் தான் மருது சகோதரர் இந்தியாவில் இருந்தாங்க. மருது சகோதரர் சிவகங்கை மாவட்டத்துல மருது சகோதரர் இருந்தாங்க. அவங்க தான் ஆயிரக்கணக்கான சுரவானம் செய்து யாரு கொடுத்தாங்க? இவருக்கு திப்பு சுல்தானை கொடுத்து, திப்பு சுல்தான் என்ன அதை வச்சு பீரங்கி முன்னாடி வச்சு கட்டி விட்டு விட்டாரு. விட்டாங்க டமா டமான் வெடிச்சு செய்தாரு. எல்லாம் மண்டை வெடிச்சு சேர்த்தானுங்க. யாரு? பிரிட்டிஷ்காரனுங்க. அதுல இருந்து 10 குழாய் திருடிட்டு போயிட்டாரு. அது என்னடா சர்ரு சர்னு வருது. அந்த முண்டங்களுக்கு ராக்கெட் செய்ய தெரியாது. எந்த முண்டங்களுக்கு? இங்கிலாந்து முண்டங்களுக்கு ராக்கெட் செய்ய தெரியும். இங்கிலாந்து முண்டங்க பாரு என்ன வாங்குவாங்க. இதெல்லாம் ஆதாரம் இருக்குது. என்னது? மன்னர் ஒருத்தர் இருக்காரு, படிச்சு பாருங்க. மன்னர் இதெல்லாம் பேசுறாரு. மன்னர் தமிழர்கள் இவ்வளவு பெரிய அறிவு இருந்தது. தமிழர்கள் அறிவு இருந்தது. இந்த புத்தகத்துக்கு அடிமையாயிட்டாங்க. எது? இந்த வெள்ளைக்காரன் புத்தகத்துக்கு அடிமையாகி 10,000 ஆண்டு அறிவியல் வரலாறை தொலைச்சு நாசம் பண்ணிட்டாங்க. என்னது? ஏன்னா அந்த வெள்ளைக்காரனை முதல்ல உலகத்துல வெள்ளைக்காரனை எதிர்த்ததே வேலு நாச்சியார் தான். இந்தியாவில வெள்ளைக்காரரை எதிர்த்து கையில வாள் எடுத்துட்டு போய் தலையை சீவி எடுத்தது வேலு நாச்சியார் தான். சிவகங்கை வேலு நாச்சியார் தான். எவனுக்காவது தெரியுமான்னு கேட்கறேன். ஒரு முண்டங்களுக்கும் தெரியாது. பேத்து புடிங்க மாதிரி பேசிட்டு இருப்பீங்க எல்லாருமே. தமிழ் வாழ்க்கை தமிழ் ஒழிகன்னு பேசிட்டு இருப்பானுங்க ஏமாத்துறக்கு. என்னது? வேலு நாச்சியார் ஒரு பொம்பளை. கையில அந்த வால் வீச்சு எடுத்த வெள்ளைக்காரன் தலை செதறும். வேலு நாச்சியார் கண்டம்னா அந்த வெள்ளைக்காரன் ட்ரௌசர் தானாவே ஒண்ணுக்கு போயிரு. என்னது? பெண் இல்லாம பெண்ணுக்கு தாங்க வீர அதிகம். இப்ப ஆமான்னு சொல்லுங்க. முதல் வெள்ளைக்காரன தலை சீவி எடுத்ததே வேலு நாச்சியார் தான். அவ கூட குயிலின்னு ஒருத்தி இருந்தா. அவ கூட அவ படை தளபதி குயிலி. அவ அதை விட பிரம்மாண்டம். மொத்தம் என்ன பண்ணா, இவனுக்கு ஒரு இடத்துல இந்த வெள்ளைக்கார முண்டங்களுங்க துப்பாக்கிலாம் சேமிச்சு வச்சிருந்திருக்கானுங்க. இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, உடம்புல நெருப்பை கட்டிக்கிட்டு ஒரு குண்டு மாதிரி கட்டிக்கிட்டு அந்த துப்பாக்கி கிடங்குல இறங்கி அப்படியே உயிரோட தற்கொலை பண்ணுச்சு. அப்ப எல்லாம் வெற்றிச்சு செதறிச்சு. உலகத்துல முதல்ல தன் உயிரை தியாகம் பண்ணது குயிலின்னு பேரு. குயிலி. என்னது? குயிலி நாச்சியார்னு பேரு. வெள்ளைக்காரனுக்கு இந்த சிவகங்கை சீமை அந்த வேடு நாச்சியாரை கண்ட தானாவே ஒண்ணுக்கு போயிரு, தானாவே வெடிக்கு போயிரு. புரியுதா? அவளை அந்த அம்மாவை கொள்றதுக்கு எவ்வளவோ திட்டம் போட்டாங்க. அதெல்லாம் கதை. ஆனா அப்பவே அந்த அந்த பகுதியில வாழ்ந்த மருது சகோதரர்கள், அந்த மருது சகோதரர்கள் அந்த சுரவானத்தை வைத்து கொண்டு வேடிக்கை பண்ணாங்க. அந்த சுரவானத்தை தான் என்ன பண்றாங்க? யார் வாங்கிட்டு போறாங்க? திப்பு சுல்தான் வாங்கிட்டு போறாரு. அந்த திப்பு சுல்தான் வாங்கிட்டு போய் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு எதுக்கால போரிட்டது. அவர் அதாவது திப்பு சுல்தான் சாதாரண இல்ல, புலி பொறி கண்டுபிடிச்சாரு. அந்த புலி பொறி இன்னைக்கு இங்கிலாந்துல மியூசியத்துல அந்த திப்பு சுல்தான் பயன்படுத்திய பல விசித்திரமான அறிவியல் கருவிகள் இன்னும் இருக்கும். அது புலி பொறி. அந்த புளியை விட்டோம்னா அது செயற்கை புலி. அது கடிச்சு கொள்ற மாதிரி வெள்ளைக்காரன் கீழே படுத்திருப்பான், மேல புலி கடிக்கிற மாதிரி பண்ண. அந்த புலி உருமும் கடிக்கும் எல்லாமே அப்படி செஞ்சிருக்காரு. அதை பார்த்து மிரண்டு போயிட்டானுங்க வெள்ளைக்கார முண்டங்கள். அப்ப சூழ்ச்சி செஞ்சு திப்பு சுல்தானை கொலை செய்யறாங்க. சூழ்ச்சி. அது நம்ம தான் எட்டப்பன் நம்ம நாட்டில் இருக்கானுங்களே. நம்ம நாட்டு எட்டப்பன் எல்லாம் எவன் இருக்கிறான்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை காட்டி கொடுத்துட்டு போயிருவான். என்னது? பக்கத்து வீட்டுக்காரனே இவன் தான் அப்படிதான் காட்டி கொடுத்துட்டு போயிருவான். அந்த அளவுக்கு துரோகி தமிழ்நாட்டில் இருக்கானுங்க. எல்லா நல்லவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறானுங்க, துரோகிகளும் தமிழ்நாட்டில் இருக்கானுங்க. தமிழர்களே தமிழ்ல காட்டி கொடுப்பானுங்க. தமிழர்களே அதான் கூட்டி கொடுக்கறது. அப்புறம் அவனுக்கு என்ன சொல்றது? அப்படித்தான் திப்பு சுல்தானை அறிவால வெல்ல முடியாது, போர் திருத்தால வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தூங்குறப்ப தலையில கல்ல போடுற மாதிரி அங்க இருக்கிற பக்கத்தால இருக்கிற சூழ்ச்சியாளர்களை வைத்துக் கொண்டு லஞ்சத்தை வீசுறான். யாரு? இந்த முண்டான். யாரு? இந்த பிரிட்டிஷ் விபச்சார முண்டம் எல்லாத்துக்கும் லஞ்சத்தை கொடுத்து திப்பு சுல்தானை வேட்டையாடுறான். அப்படித்தான் திப்பு சுல்தானை வீழ்த்த முடிஞ்சது தவிர நேரடிய அறிவாலும் நேரடிய போர் திறமையாலும் யாரை வீழ்த்த முடியல? திப்பு சுல்தானை
நிறுத்த முடியாது. நிறுத்த முடியும். இன்னைக்கு திப்பு சுல்தான் எதிரின்னு சில இந்த மத முண்டங்கள் பேசி தெரியுது. பிஜேபி முண்டங்கள் திப்பு சுல்தான் ஒழிகன்னு பேசுது. அட அறிவட்ட முண்டமே. இப்படித்தான் அந்த மந்த புத்தி இருக்கு. அந்த இப்படித்தான் பிசாசு புத்தியில வரும். கடவுள் பேரை வச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் ஏமாத்துறானுங்க. கடவுள் பேரை வச்சுக்கிட்டு சரி அவன் கடவுள் பேரை வச்சு ஏமாத்துற மாதிரி நீங்க கடவுள் பேரை வச்சு ஏமாத்துறீங்க. உங்களுக்கு கடவுள்னா பயம் இருக்குது, அவனுக்கு கடவுள்னா பயம் இல்லை. என்னது? அப்ப நீங்க கடவுள் பேரை சொல்லிட்டு ஏமாத்த வேண்டியது தானே? பயமா இருக்கு. ஆனா அவன் மட்டும் பயப்படாம இருக்கிறான். நம்ம நீதி நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கோம் ஐயா. அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்படின்னு இதத்தான் மதவாதிகள் பண்றாங்க. அதுக்கு அவனுக்கு அரசியல் ஒரு பக்கபலமா இருக்கு. ஏன்னா உங்களை கோமாளி ஆக்குறா. எப்பவுமே ஏன் எதற்கு எப்படி எவ்வாறுன்னு கேள்வி கேட்கணும். என்னது? கேள்வி இங்க பாருங்க. இப்போ இது நான் சொல்றேன். இந்த பாருங்க, வெளில வச்சிருக்கேன். இந்த நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் என்சைக்ளோபீடியா. இதுல 52ஆம் பக்கம் என்ன சொல்றான்னா பாருங்க, இதுல அனாட்டமி பூரா இருக்கு. எல்லாம் அனாட்டமினா 11 வகையான உள்ளு உறுப்புகள் செயல்பாடு, தோல் மண்டலம் தொடங்கி எல்லா மண்டலத்தையும் பத்தி 12 மண்டலம் இருக்கு. ஒரு மண்டலம் மட்டும் இல்ல. இந்த மண்டலத்துல என்ன சொல்றான்னா இறப்பை என்பது தேவையற்ற பகுதின்னு சொல்றான். என்னது? ஏன் மூளை தேவையற்ற பகுதின்னு எழுத வேண்டியது தானே? மூளை தேவையற்ற பகுதி. அப்ப நுரையீரல் தேவையற்ற பகுதி, இதயம் தேவையற்ற பகுதின்னு ஏங்க எழுதல? எதுனா இறப்பை மட்டும் தேவையற்ற பகுதின்னு சொல்றீங்க? அது உணவு தேவையில்லையா? பன்னீர்செல்வம் பதில் சொல்லட்டும். அவங்க பன்னீர்செல்வம் பதில் சொல்லட்டும். இப்பதான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன். மூளை தேவையற்ற பகுதின்னு எழுதல, அது கட்டாயம் வேணுங்கிறான். நுரையீரல் தேவையற்ற பகுதின்னு எழுதல, கட்டாயம் வேணுங்கிறான். இதயம் தேவையற்ற பகுதின்னு எழுதல, இதயம் கட்டாயம் தேவைங்கிறான். ஆனா இறைப்பை மட்டும் தேவைன்னு எழுதியிருக்கான்னா இயற்கையே விரும்புது இறப்பை தேவையில்லைன்னு. என்னது? இயற்கையே சொல்லுது. அப்புறம் அவன் சொல்லிட்டேன். இறப்பு தேவையில்லையா? நான் சொல்லடா நான் தான் சொல்றேன் இறப்பை தேவையில்லைன்னு சொல்றேன். இல்ல என்னது? அப்ப இறப்பை எடுத்து பன்னீர்செல்வத்துக்கு நாளைக்கு ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்க, சாக மாட்டீங்க. இறப்பை எடுத்துருங்க. பன்னீர்செல்வம் ஜிப்மர்ல போனீங்கன்னு வச்சுங்க, 1 லட்ச ரூபாய் கட்டுங்க, இறப்பை எடுத்து விட்டுருவாங்க. சாக மாட்டேங்க, 100 வருஷத்துக்கு சாக மாட்டேங்க. போய் செஞ்சுட்டு வந்துருங்க, வேலையே முடிஞ்சது. ஐயா, இறைப்பை நம்ம உணவுக்காக தானே வச்சிருக்கோம். உணவு தேவையில்லை அப்படிங்கிறப்ப இறைப்பையும் தேவையில்லை. உணவு தேவைன்னா இறப்பையும் தேவையில்லை. அது கரெக்ட். அதான் உணவு இல்லாம நம்ம வாழலாம்ல காட்டுலயே. காட்டுல நைட்ரஜன் எடுத்து வாழ்றத இயற்கையா என்ன பண்ணிருக்குது? நீ எதை வேணா கை இடமாவனா இறப்பை சுத்தமா எடுத்துறான்னு சொல்லுது. உடனே எழுதிட்டான், அனாட்டமில எழுதிட்டான். அனாட்டமில ஃபர்ஸ்ட் பாடமே அதான், கேஸ்ட்ராலஜி தான். உணவு ஜீரண மண்டலத்தை பத்தி எழுதுறான். எழுதிட்டு ஸ்டமக் இஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் எசென்சியல் ஆர்கன். ஸ்டமக் இஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் எசென்சியல் ஆர்கன். முதன்மையாகவும் நேரடியாகவும் ஒரு முக்கியமான பண்டமே அல்ல. இட் இஸ் ட்ரெமெண்டஸ் கன்வீனியன்ஸ். இட் இஸ் ட்ரெமெண்டஸ் கன்வீனியன்ஸ் அப்படின்னா ஆச்சரியத்தக்கமான வசதிங்கிற. அப்படின்னு என்ன? வேணும்னா வச்சுக்கோ, வேண்டாம்னா எடுத்துருங்கிறான். வேணும்னா வச்சுக்கோ, வேண்டாம்னா எடுத்துருங்க. இப்ப ஒட்டுக்குடல் மாறித்தான். ஒட்டுக்குடல் வேணும்னா வச்சுக்கோ, வேண்டாம்னா எடுத்துரு. இப்ப புரியுதா? இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, உணவு பாதையில எது எடுத்தாலும் மனுஷன் சாக மாட்டான். ஏங்க, உள்ள எத்தனையோ கருவிகள் வெட்டி வெட்டி எடுக்கிறான், ஏன் சாகிறது இல்லைன்னா இயற்கை அது விரும்புது. அது தேவையில்லைங்குது. என்னது? ஆமா, பாரு, குடலை வெட்டி எடுக்கிறான், சிறு உடல் வெட்டி எடுக்கலாம். புற்றுநோய் வந்துருச்சா, கொஞ்சம் குடலை வெட்டி விட்டுறான், கொஞ்சம் பெருங்குடலை வெட்டி விட்டுறலாம். சில ஆபரேஷன், மூலத்துல ஆபரேஷன் வந்ததுன்னா அதை சதையை வெட்டி எடுக்கிறான். மூலமா வெளிக்கே போகாத அளவுக்கு திங்கிறான. இவெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்கறேன். என்னது? லேடிஸ் ஒரு கர்ப்பப்பை எடுத்துறாங்க ஐயா. கர்ப்பப்பை யாரும் சாகிறது இல்லையே, யாரும் சாகிறது இல்லையே. அப்ப அது தேவையில்லைன்னு ஆயிப்போச்சு. என்னது? பித்தப்பை எடுத்துறாங்க, சாப்பிடுறது இல்ல. பித்தப்பை எடுத்துறேன், சாப்பிடுறது இல்ல. கொஞ்சம் கல்லீரை கொஞ்சம் கீறி விடுறான், ஏதாவது பிரச்சனை கல்லீரை கொஞ்சோன்னு வெட்டி விட்டுறான். அதாவது முழு கல்லீரல் எடுத்தா செத்து போயிடுவான், முழு கல்லீரல் எடுத்தா போயிடுவான். என்னது? ஆமா, கீழே இருக்கிற பித்தப்பை இருக்கு, அது கீழே பச்சையா பித்தப்பை இருக்குது, அதை வெட்டி எடுத்துறான். அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அந்த பித்தப்பை எடுத்துறான். இருந்தாலும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வாழ்ந்துட்டு இருப்பானா. பித்தப்பை எடுத்துட்டாவே எதையுமே சீரணமாகாது. எதுவுமே பாருங்க, எல்லாமே ஏழு எடுத்துடுறான். இதுல என்ன நான் விஷயம் சொன்னா,
இதுல விஞ்ஞானமே சொல்லுது இறப்பையே தேவையில்லை. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா இறப்பை எடுத்துடலாம். எடுத்துட்டு என்ன சொல்றான்னா, இந்த உணவு குழாயும் சிறு குழாயும் ரெண்டையும் இணைச்சிடறான். அதாவது அந்த இடத்துல காலியா இருக்கிற இடத்துல உணவு குழாய் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அது சிறுகுடலுக்கு போகுது. இறப்பை வந்து சிறுகுடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போய் அப்புறம் மலக்குடலுக்கு போகுது எல்லா உணவுமே இல்லையா. அப்ப இறப்பை எடுத்துட்டோம்னா இடைவெளி நிரப்புவதற்காக சின்ன குழாய் வச்சு உணவு குழாயும் சிறுகுடலை இணைச்சு விட்டுறான். அவ்வளவுதான். இணைச்சிட்டு என்ன சொல்றான், இந்த பாரு நிறைய தின்னா செத்து போயிடுவேன் இப்படி சொல்றான். ஒவ்வொரு பருடன் ஆய்விடும், நிறைய திங்க முடியாது, ஆகையினால பன்னிக்குட்டி மாதிரி அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா திருட்டு இருக்கிறான். என்னது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சொல்லிட்டான். அதான் நிறைய தின்ன செத்து போயிருவேன். அதாவது இவன் செயற்கையா டியூப் ஒட்ட வச்சிடறான். செயற்கையா டியூப் போட்டுறாங்க ஐயா. டியூப் வச்சுட்டு வெளியே அரைச்சி திங்கிறதாம. என்னது எதா இருந்தாலும் மிக்சியில நீ நல்ல இட்லியும் தோசையும் பூரியும் பொங்கலும் சாராயமும் ஒரு அளவும் குடிக்க முடியாது. என்னது ஏன்னா இறப்பே இல்லையே, அங்க இறப்பே இல்ல. நீ இறப்பே இருந்தா நல்ல திம்ப நல்ல திங்க முடியும். அப்புறம் எப்படி சாராயம் குடிப்பேன்? அப்படியே நான் 1.5 கிலோ பிரியாணி எப்படி திம்பேன்? அதெல்லாம் ஒரு அளவும் திங்க முடியாது. என்னது ஆமாய்யா. கல்லீரல் வேணுமா ஐயா? ஆமா வேணும், எல்லாமே வேணும் தான். நாம அடக்கிடுறோம், நாம அடக்கி விடுக்கிறோம். சரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இறப்பை தேவையில்லைன்னா எடுத்துடுறான். ஏதோ ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்க எடுத்துடுறான். எடுத்துட்டு தற்காலிகமா அவனுக்கு தப்பிக்க வைக்கிறான். தற்காலிகமா அவன் சாவுதா. அவங்க நிறைய திங்கிறவனுக்கு நிறைய தின்னு உணவிலேயே கற்பனை வாங்கி உணவு தான் உயிரை காப்பது நினைக்கிறவனுக்கு திடீர்னு இறப்பை எடுத்தாங்க சாவுதான் வரும். என்னது அந்த மன அழுத்தம் இருக்குது இல்லையா, நிறைய பிரியாணி திங்கிற மன அழுத்தம் வந்து அவனுக்கு கொள்ளும். அந்த பேய் வந்து கொண்டுட்டே இருக்காண்டே இறப்பை எடுத்துட்டே திங்க எப்படா திங்கிறது அந்த வருத்தத்திலேயே செத்து போறான். அந்த வருத்தத்திலேயே எப்படி சாவான்? இப்ப நாம என்ன பண்ணோம்னா, உணவுக்கும் ஆரோக்கியம் சம்மந்தம் இல்ல. நமக்கு வந்து உணவு வந்து காட்டுல இருக்கிற நைட்ரஜன் தான் உணவு. அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் நம்ம வயிறு பாரு, காலேஜ் வயிறு நிரப்பட மாதிரி தான் இருக்குது. ஆமாய்யா, அந்த பசி இல்ல ஐயா. இன்னைக்கு 5வது நாள். அருமை அருமை. 5வது நாள் மயக்கம் வரல, 5வது நாள் கிறுகிறுப்பு வரல, 5வது நாள் இடுப்பு வலி எங்க போச்சு? இடுப்பு வலி எங்க போச்சு? கலைநிலாக்கு அந்த வலி எங்க போச்சு? இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குதா? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஐயா. எங்க போச்சு? 13 வருஷமா இருந்த அது ஒரு வழிதாங்க. நீங்க தேவையெல்லாம் போய் அது மூட்டு வலி ஏங்க இதெல்லாம் போட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னது ஆமா ஐயா, சும்மா மூட்டு வலி முழங்கால் 13 வருஷம் படுத்து இருந்தேன், எல்லா நோக்கு போய் பார்த்தேன் கிழிச்சேன்னு. அதுல என்ன அதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் ஒண்ணுமே இல்லைங்கிறேன்ல. உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் அந்த சொரணை தெரியுது ஐயா. உணர்வு தெரியுது. பாருங்க பாருங்க, 5 நாள் பரமேஸ்வரி 5 நாளுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, புரியுதா? வாழ்க்கையில நீங்க செய்யாத யோக சாதனை பண்றீங்க, கவனமா செய்யறீங்க, வழிகாட்டுதலோட செய்யறீங்க. என்னது தான் தோன்றித்தனமா நீங்க ஒண்ணும் செய்யல. தண்ணி மட்டும் குடிச்சுக்கலான்ட்டு இன்னைக்கு லெமன் டீயும் குடிக்கல ஐயா. ரொம்ப நல்லது. ஒரு நாள் இருங்க போதும். ஒரு நாள் இருந்தாவே முடிச்சுக்கலாம். 12 மணி நேரம் இருங்க, அப்புறம் முடிச்சுக்கலாம். சரியா? 12 மணி நேரம் கழிச்சு நீங்க எலுமிச்சை பழம் சாப்பிட்டுங்க. அப்ப நீர் மருத்துவம் பண்ணுங்க, நீர் மருத்துவம் பண்ணுங்க. சாயங்காலம் மட்டும் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு தண்ணியில போட்டு குடிச்சுக்கலாம். அந்த எலுமிச்சை பழம் சாப்பிட்டோம்னா அது போக அதை நம்ம மெல்ல எடுத்துக்கலாம். நீங்க 99 விழுக்காடு, நீங்க 98 விழுக்காடு நீங்க பண்றது கரெக்ட் தான். நீங்க 98 விழுக்காடு செஞ்சா போதுமானது. இந்த 2 விழுக்காடு அப்புறம் பாத்துக்கலாம். 2 விழுக்காடு இதுவே சரியான பயிற்சி தான். நீங்க இதுவே உங்களுக்கு வந்து 98 விழுக்காடு நோய் நல்லாயிரும். இப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா 98 விழுக்காடு நோய் நல்லா. இந்த 2 விழுக்காடு பின்னாடி பாத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சரியான புரிதல், நீங்களே முடிவு எடுக்கிறீங்க, நீங்களே செய்யறீங்க. இந்த புத்தகத்தை பலமுறை படிக்கிறீங்க. நானும் உங்களை மாதிரி அரைங்குறைமா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நானும் உங்களை மாதிரி தான் சொல்றேன். நான் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அதனால ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா இறப்பையே வேண்டான்னு அறிவியல் சொல்லுது. இறப்பை இருந்துட்டு போட்டுமே, இறப்பை நீரவே நிறுத்துறமையா, அதுதானே யோக சாதனை. ஆமாய்யா, தண்ணியும் 50 மில்லி தான் குடிக்கிறேன். அதுக்கு மேல குடிச்சா வாமிட் வர மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் தேவை. அவ்வளவுதான் தேவைப்படுது. அதாவது
அந்த அமைதியான நேரத்தில் உடம்பை அதிகமா பயன்படுத்தாத நேரம், நல்லா புரிஞ்சுக்குங்க. அமைதியான நேரத்தில் உடம்பை அதிகமாக பயன்படுத்தாத நேரத்தில் தண்ணீர் குறைவாகத்தான் உடம்பு பயன்படுத்தி கொள்ளும். ஆமாய்யா. இப்ப மம்முட்டி எடுக்கிறோம், சமட்டி எடுக்கிறோம், மலை ஏறுறோம், கடுமையான வெயில் ஏறும் பொழுது நீர்ச்சத்து குறைஞ்சு போயிடும். அப்ப அந்த நீர்ச்சத்து குறைஞ்சு போச்சுன்னா மயக்கம் கிருகிரு போறோம். அதனாலதான் நம்ம என்ன மலை ஏறும் வீரர்கள் ஓட்டப்பந்தயங்கள் கையில பாட்டில் எடுத்துட்டே ஓடுவானுங்க. மாரத்தான் ஓடுறவங்களாம் பார்த்தா அங்கங்க டேபிளா போட்டு வச்சிருப்பானுங்க. அந்த தண்ணி எடுத்துட்டு ஓடிட்டே இருப்பான். ஐஸ் தலையை வச்சுக்குவானுங்க, இடுப்புல போக ஜூஸ் குடிச்சிட்டு ஓடுவானுங்க. போய் பாருங்க மாரத்தான் ஓடுறப்ப குடிச்சிட்டே ஓடுவானுங்க. நான் பார்த்துருக்கேன். நானும் மாரத்தான் போட்டியில் கலந்துருக்கேன். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. எங்க பள்ளிக்கூடத்தில் ஓட வைங்கிறது 2 கிலோமீட்டர் ஓடுவோம். 2 கிலோமீட்டர் போறதுக்குள்ள 7 தடவை தண்ணி குடிப்போம். அங்க எல்லாம் ஜூஸ் வச்சிருப்பானுங்க. அப்பெல்லாம் பார்த்து இந்த மாதிரி பெங்கா மயிறு மட்டெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் பார்த்து எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு குண்டா குண்டா வச்சிருப்பாங்க எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி. அந்த காலத்துல நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் வெண்டு வச்சிருப்பாங்க. சும்மா ஓடுவோம், டக்குனு ஒரு 3 கிலோமீட்டர். அதுக்குள்ளே பெரிய சாதனை வேற. 3 கிலோமீட்டர் போறதுக்கு சும்மா ஓடி அங்க நின்றுக்கிறதா, நின்றுட்டு எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு ஏதோ ஒரு கொள்கை வச்சுட்டு மாரத்தான் ஓட்டம்பாங்க. ஒரு அளவும் இருக்காது, சும்மா போவோம். அந்த 3 கிலோமீட்டருக்கு 7 தடவை ஜூஸ் குடிச்சிட்டு போறது, இப்படி எல்லாம் இருந்தது. ஆக எதுக்கு நான் இந்த விளையாட்டை சொல்றேன்னா, உடம்பு எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறீங்களோ, எந்த அளவுக்கு வருத்துறீங்களோ, எந்த அளவுக்கு உடம்பை வேலை வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு தண்ணீர் உடம்பு பயன்படுத்துகின்ற தண்ணீரை அறிந்தி நீங்கள் காற்றிலும் நீரிடும் உபவாசம் இருக்கலாம். உபவாசம் கிடையாது, தூய்மை செய்யலாம். என்னது உபவாசம்னு ஏதோ பெருசா ஏதோ நினைக்காதீங்க. அது சாதாரண மனிதன் செய்யக்கூடியதுதான். விலங்கே உபவாசம் இருக்குது, புலி உபவாசம் இருக்குது, நாய் உபவாசம் இருக்குது, அப்புறம் நாய் பேய் குரங்கு எல்லாம் உபவாசம் இருக்குது. வயிறு கெட்டு போச்சுன்னா எல்லாம் புல்லு திங்க ஆரம்பிச்சிடும். என்னது அருகும்புள்ள திங்கும். அருகும்புள்ள தின்னு வாந்தி எடுத்து கபக்குன்னு கப்கீரும். அப்படியே அந்த இறைச்சியில வெளியே வந்துடும். அப்படியே பேசாம படுத்திருக்கும். 3 நாள் 4 நாள் படுத்திருக்கும். மறுபடியும் போய் புல்லு மேய்ச்சி வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் இறப்பையில ஒண்ணுமே இருக்காது. இறப்பையில இருக்காது, அந்த குடல் பூரா சுத்தமாயிரும். நம்ம சைவம் சாப்பிடுறவங்களுக்கு தான் குடல் நீளம், அசைவம் சாப்பிடுற விலங்குகளுக்கு குடல் குட்டை. புரியுதா உங்களுக்கு? இயற்கை பாருங்க அப்படியே அளந்து வச்சிருக்குது. ஆட்டுக்கு தாடி அளந்து வச்ச மாதிரி இந்த இறைச்சி சாப்பிடுற புலிக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நமது பாத்தீங்கன்னா 30 அடி நீளம் இருந்துச்சுன்னா, அந்த விலங்கு சாப்பிடுறதுக்கு சீக்கிரம் செரிமானமாகி சீக்கிரம் வெளியே போகணுங்கிறதுக்காக அது குடல் நீளத்தை குட்டையா வச்சிருக்குது. பாருங்க, அதுவும் அறிவு என்ன பண்ணுது பாருங்க. உனக்கு என்னடா நீ 30 அடி நீளம் வச்சிருக்கிற, ஒரு சாதாரண இட்லி சாப்பிடுறது பேண்டாவே 4 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, வெளிக்கே வர்றதில்ல. இறைச்சி சாப்பிட எப்படா வெளிக்கு வரும்? உனக்குத்தான் இயற்கையில 32 அடி நீளம் இருக்குது. அப்ப அது தெரிய வேண்டாம் ஒரு முட்டங்களுக்கு? படிச்சாதான் ஆகு. எதையும் படிக்கிறது இல்ல. என்னது எப்படி காலையில சரியான சூடு போடுறேன்னா இல்ல மண்டையில ஏறணும் இல்லைங்க? மண்டையில எச்ச மட்டும் காலையில கொஞ்சம் அழுக்கா வந்ததுங்கய்யா. ஆனா டயர்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்குதுய்யா. இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேர்வை வெளியே வருது. அந்த வேர்வை வெளியே வரும்போது தலைக்குள்ள கையை விட்டோம்னா அப்படி உள்ள இருந்து ரொம்ப ஹீட் வெளியே வருதுங்கய்யா. அப்புறம் வேர்வை வெளியே வந்து அப்படியே மயக்கம் சரியா போயிருது. வேர்வை வெளியே வந்து மயக்கம் சரி. அதுதான் வேர்வை வெளியே வரும். அப்பெல்லாம் கடுமையான ஓய்வு இருக்கணும், பேசாம படுத்துக்கணும். நீங்கெல்லாம் அதான் சொல்றேன் பாரு, நீங்கெல்லாம் இந்த இடுப்பு வலி மூட்டு வலிக்காரங்களா படுக்கையோட ஓய்வா இருக்கணும். இதுதான் அது எப்படி வேணா பண்ணுங்கிறது தான். ஏன்னா அவ்வளவு கொடூரம் முடக்குவாதங்கிற அதுக்கு பேரே முடக்குவாதம்னு பேர். என்னது ஆளை சாவடிக்கிறதுக்காகவே பண்ணி இருக்குது. என்னது மத்த நோயாளி கூட நடந்துட்டு இருப்பான், போவான். புற்றுநோயாளி கூட நடந்துட்டு இருப்பான். முடக்குவாதம் அவ்வளவு, அதுக்கு பேரே முடக்குவாதம் அர்த்தம். எனக்கு பேரே முடக்குவாதம். அடிபட்ட முண்டமே ருமாட்டிக்னு வச்சான். ருமாட்டிக்னா எந்த முண்டங்களுக்கும் புரியாது. என்னது முடக்குவாதம் சொன்னதான் புரியும். என்னது முடக்குவாதம் புரியும். அப்படியே நாங்க வாழ்க்கையே முடங்கி போச்சுன்னு அர்த்தம். என்னது இதுதான் தமிழ், இதுதான் தமிழ். நல்ல வேளை எனக்கு தாய் தமிழா இருக்கனால நான் தப்பிச்சுட்டேன், எனக்கு புரியுது. இதை வேற ஏதாவது ஹிந்தி படிச்சிருந்தேன், நான் கேரளால பிறந்திருந்தேன், கர்நாடகத்துல பிறந்திருந்தேன், இந்தியால வேற பக்கம் பிறந்திருந்தா நான் கோவிந்தா தான். என்னது நான் செத்து போயிருப்பேன். இந்த கத்துனா செத்து போய் நான் இந்த கேட்டாங்க ஒருத்தர், எனக்கு இவ்வளவு கத்துறீங்க, ஒண்ணு சோறு வரணும், நான் தான் சாவு வரணும் நோவு வரணும் கத்துறேங்கிறேன்.
சாவு வரணும் நோவரன்னு கத்தும் பொழுது நம்மளை கண்டு பயந்துட்டு ஓடுது. நம்மளை கண்டு பயந்துட்டு ஓடுது. நான் தான் எதிர்க்கிறேன். பாரதியார் வந்து எவனே வாடாவனி பாக்குறேங்கிறாரு. வாடா எமனே வாடா உன் காலால மிதிக்கிறேனாரு. அவர் தான் முதல் பாடினார். எமனே வாடா உன் காலால் உன் மிதிக்கிறேன்னு பாடினார். புரியுதா? அந்த தைரியம் வேணுங்க. தமிழனுக்கு தான் இந்த தைரியம் இருக்கு, வேற எவனுக்கு அந்த தைரியம் இருக்குது? ஏன்னா தமிழன் வேற தமிழ் வேற. புரியுதுங்களா? தமிழுக்கு தான் இந்த தைரியம் உண்டு. எவன் தமிழை உணர்றானோ அவன் தமிழன். இவன் தமிழன் வச்சுக்கிட்டு தமிழுக்கு எதிராக போயிட்டு இருக்கிறான். படிக்கிறது இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கிறான். என்னது இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இங்க ஒரு வார்த்தை ஒரு இங்கிலீஷ்ல 100 மதிப்பெண் வாங்குற, ஒரு 2 நிமிஷம் உன்னை பத்தி பேசாம பாக்கலாம். நான் பெரிய புடிங்கி, நான் பெரிய கழுட்டின்னு பேசாம பாக்கல. ஒரு 5 நிமிஷம் பேசுறா பாக்கல. நீ நான் கேட்கற கேள்வி சரியா தப்பா? இங்க பேசல. ஒரு இன்ஜினியர் வந்து 5 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேச சொல்லுங்களா பாக்கலாம். ஒரு பிஏ இன்ஜினியரை வந்து ஒரு மேடையில வந்து 5 நிமிஷம் பேச சொல்லும் பாக்கலாம். ஒரு குழந்தைய விட்டா கூட பேசிட்டு வந்துரும். ஏங்கய்யா? ஆமாங்கிற எல்லாம் முண்டங்களா தான் உட்காந்துருக்குது எல்லாமே. கேட்டா ஹை டெக்னாலஜி 3 பிஹெச்டி. என்ன 3 பிஹெச்டி வச்சிருக்கிறேன்? ஒரு பேச தெரியல, தொடர்ந்து கோர்வையா ஒரு நிமிஷம் பேச தெரியல. அப்புறம் என்ன நீ தமிழ் படிக்கிற? அப்புறம் என்ன தமிழ்ல 100 மார்க் வாங்கி கிழிக்கிற? இப்ப நான் என்ன கத்துக்கிறேன்? என்ன விடுங்க, 1 மணி நேரம் என்னை கூப்பிட மாட்டேன். போட்டால டார கிழிப்பின்னு என்னை கூப்பிடுறது இல்லை. என்னது கூப்பிடுறது இல்லை யாரும். ஆமா, இனியன் வந்தா நம்ம டார கிழிப்பான்னு தெரிஞ்சுட்டு தமிழ் பேரவையிலும் கூப்பிட மாட்டான். எங்க ஊர்ல திருமந்திர பேரவை இருக்குது, தமிழ் பேரவை இருக்குது, திருக்குள் பேரவை இருக்குது, அப்புறம் வள்ளலார் பேரவை இருக்குது, அப்புறம் வாழ்க்கை வளமுறை பேரவை இருக்குது. எங்க ஊர்ல மட்டும் 60 பேரவை இருக்குது. எந்த பேரவை எனக்கு கண்ட அவனுக்கு டவுசர் கழட்டு போகுது. என்னது நான் நேர்பனே இறப்பே உங்ககிட்ட வந்து மரணடி வாங்கிட்டு கொண்டிருக்கேன் ஐயா. வந்து பின்னி பெடல் எடுக்குது ஐயா. அதெல்லாம் ஏன்னா இப்படி போட்டாதான் கொஞ்சமாவது சொரண வரும். அதாவது நல்ல எப்பவுமே ஈட்டி வந்து நல்லா காய்ச்சணும். நல்லா காய்ச்சினாதான் அது கூர்மையாகும். நல்லா காய்ச்சினாதான் கூர்மையாகும் அப்படின்னு நான் சொல்லல. மனசு பண்றதுக்கு இன்னும் அதிக தெம்பு, அதிக பயிற்சி, எது ஆயுதம் வேணும். அதுதான் இந்த ஆயுதம். வள்ளுவர் சொல்றாரு தங்கத்தை நல்ல காய்ச்சி சொல்றாரு. நல்ல காய்ச்சிடா அப்படிங்கிறாரு. நான் சொல்லல. நோன்பாளிகளுக்கு அது உதாரணம் காட்டுறாரு. நோன்பாளிகள் எப்படி வைரமா இருக்கணும்னா தங்கத்தை எப்படி நல்லா காய்ச்சிரமோ, சுடரும் ஒளிரும் பொன் போலேங்கிறாரு. சுடரும் ஒளிரும் பொன் போல எந்த அளவுக்கு தங்கத்தை நல்லா காய்ச்சிறீங்களோ அப்படி பலோர்னு வெளிச்சம் பயங்கர. சாதாரண தங்கம் வந்து ஒரு சுமாரான வெளிச்சம் தான் இருக்கும். தங்கத்தை போட்டு காய்ச்சிட்டீங்கன்னா அப்படியே அந்த அறைய பளீர்னு ஆயிரும். அந்த மாதிரி அந்த தங்கத்தை காய்ச்சிடா அப்படிங்கிற யாரு? துன்பம் நோக்கி வருவதற்கு. துன்பத்தை எவன் அனுபவிக்கிறானோ அவனதான் வந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது, அந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது உண்மை புரிய ஆரம்பிக்கும். ஐயோ, இந்த துன்பத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டுமே, அதற்கான என்ன தேடல் அப்படின்னு கிடைக்கும் பொழுதுதான் அது எப்படின்னா துன்பம் நோக்கி இருப்பவர்ங்கிறாரு. துன்பத்தை கொடுக்கத்தான் அது ஒளிராக மாறும். துன்பத்தை கொடுக்கத்தான், அதாவது எப்படி அதுக்கு சொல்றாரு? தங்கத்தை காய்ச்சத்தான் ஒளி விடும். அதே போல வைரத்தை பட்ட போடத்தான் வைரக்களை சும்மா இருக்கு, அதுக்கு மதிப்பு இல்ல. அது வந்து சாணக்கலை சொர்ன்னு பிடிப்பாங்க. சாணக்கல்ல அப்படியே பர்றன்னு பிடிப்பாங்க. அதோட தீட்டுனாதான் அந்த கல் என்னாகும்? ஒளி பெறும். வெறும் வைரக்கல்லுக்கு மதிப்பு கிடையாது. பட்டை சொல்றாங்க பட்டை தீட்டி வைரம். என்னது பட்டை சொல்றாங்களா? பட்டையை தட்டணுங்க. அப்ப வாத்தியார் சொல்ற பட்டை தட்டணும் பாரு. படுற பிடிக்கிற பட்டையை தட்டணும் பாரு. அதுதான் அர்த்தம். அதுக்கு பேரு அடி பட்டையை பிடிச்சாதான் இவன் சொன்னபடி கேட்பான். புரியுதுங்களா? அது மாதிரிதான் எல்லாம் படற பிடிக்கணும் சொல்லுவோம். அந்த படற பிடித்தலும் அப்படித்தான், வைரக்கலுக்கு பட்டை போடுறதும் அப்படித்தான், சொல்லால் சுடுவதும். ஏன்னா இது வந்து நாங்க தப்பிச்சாக வேண்டும். அப்படிதான் இந்த தப்பிச்சாக வேண்டும். நமக்கு வேற எல்லாம் உங்க படகே ஓட்டையா போச்சுங்க. கைகாலம் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு நீந்தி தப்பிக்கலாங்கிறத முயற்சி. படகு ஓட்டையா போச்சு, ஓட்டுறவனும் சேர்த்து போயிட்டான். ஒண்ணும் இருக்கிறவன் நாம 2 பேர் தான் இருக்கிறோம். சரி, நம்ம கைகால் இருக்குது, இதை வச்சு எப்படி டக்குடி புக்குடி நான் அடிச்சுட்டு போய் அந்த கரை சேர்ந்துடலாங்கிறதா முயற்சி. அதுக்காக தான் இந்த கத்துக்கிறது. என்னது எந்த யோகம் பண்ற இத்தனை சான்றுகள் வச்சிருக்கேன் சொல்லுங்க பாக்கலாம். நான் ஒருத்தனே இவ்வளவு சான்று வச்சிருக்கிறேன். கையில வச்சிருக்கேன் பாருங்க. எவனும் ஆட்ட முடியாது. எந்த எம்பிபிஎஸ் கிட்ட பேச முடியாது. எந்த எம்பிபிஎஸ் அவனே என்ன சொல்லியிருக்கானா? என்ன எந்த எம்பிபிஎஸ் கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவனே என்ன சொல்றானா, இறப்பை இல்லாத போயிடுச்சு எடுத்தாச்சு அப்படின்னா அந்த சின்னதா ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா,
அதை சேர்த்திடுறோம். சிறுகுடலையும் உணவு பாதையும் சேர்த்து ஆகினால நீங்க என்ன தெரியுமா, வெளியே உணவு கரைச்சு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா விடுங்கிறான். என்னது? கொஞ்சம் கொஞ்சமா அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உணவு செலுத்தணும். சரியா போச்சு. என்னது? கொஞ்சம் கொஞ்சமா உணவு செலுத்துறோம் ஐயா. நம்ம கிளீனிங் ஃபுட்டு கொடுக்குறோம். அந்த முண்டை வந்து அது என்ன சாப்பிடுறதுன்னு சொல்லவும் மாட்டேங்கிறான். அது எதுவுமே சொல்லல. என்னது? ஆனா கார்போஹைட்ரேட் அந்த முண்டை கூட, அந்த பிரிட்டிஷ் முண்டை என்ன சொல்லியிருக்கேன்னா, கார்போஹைட்ரேட் உள்ள செலுத்துங்கிறாடா. அறிவு கட்ட முண்டை. கார்போஹைட்ரேட்ங்கிறது குளூட்டோன்றா. குளூட்டோன்னா பசைன்னு அர்த்தம். குளூட்டோன்னா உள்ள விட சொல்றான். அந்த அந்த விபச்சார முண்டம், அந்த பிரிட்டிஷ் விபச்சார முண்டம் இந்த இதுல என்சைக்ளோபீடியால எழுதியிருக்கான். நீ வந்து கார்போஹைட்ரேட் உள்ள கூடுறான்னு எழுதியிருக்கான். எவன் சொன்னாலும் தெரிய மாட்டேங்க. கார்போஹைட்ரேட்டுக்கு சக்கரனுக்கு என்னடா சம்பந்தம்? அது குளூட்டோனா மாதிரி பசியா மாதிரி ரத்தத்தை ஜவ்வு மாதிரி மாத்திரும். இனிப்பு ஜவ்வு. என்னது? இனிப்பு ஜவ்வா மாத்திரும். அப்ப சாக வேண்டியதான் நீ. என்னது? நம்ம தேன் சாப்பிட்டோம்னா இனிப்பு ஜவ்வா மாறாது. எலுமிச்சை மரத்துல நாட்டு சக்கரை சாப்பிட்டு இனிப்பு ஜவ்வா மாறாது. அந்த பசைதான் இனிப்பு ஜவ்வா மாறும். புரியுதா? அந்த இனிப்பு ஜவ்வா மாறினதுக்கு அப்புறம் என்னதான் மாறும் தெரியுமா? ஆசிட் அதிகமாயிரும். ஆசிட் அதிகமாயிருச்சுன்னா புற்றுநோயா மாறிடும். என்னது? அரிசி வகை ஐயா. அரிசி வகைங்களா? அரிசி வகை. அதைத்தான் நீ கோலா புட்டு வடிவத்துல புற்றுநோய்க்கு கொடுக்குறீங்க. கோலா புட்டு சுட்டு சாப்பிட்டு புற்றுநோய் கொடுத்து அது போய் சேர்ந்துடும். என்னது? குடுக்கறதே வெளிக்கு போகாத உணவு, குடுக்கறதே இனிப்பு ஜவ்வு. நீங்க எலுமிச்சம்பழத்தை புடிஞ்சிட்டு தண்ணி கலந்து நீங்க சக்கரை சாப்பிட்டா ஜவ்வா மாறாது. என்னது? மாறாது. தேன் கலந்தது ஜவ்வா மாறாது. அதெல்லாம் வந்து கிரீன் ஃபுட்னு பேரு. புரியுதா? அது குளுக்கோஸ் மட்டும் கொடுத்துட்டு ஓடி போயிடும். அது பசையா மாறாது. தண்ணியில கலந்து பசையா மாறாது. புரியுதா? நீங்க சோறு இருக்கு இல்லையா, சோறு வேக வச்சு சேவத்துல ஒட்டி பாருங்க, கப்புன்னு ஒட்டுதே இல்லையா? அது மேல பேப்பர் ஒட்டுதே இல்லையா? பிரிக்க முடியல, கை எடுக்க முடியல, ஒட்டிக்குது. அதே மாதிரி காய்கறிகள் யாராவது காய்கறியில பசை செய்ய முடியுமா? காய்கறி வேவிச்சு பசை செய்ய முடியும்? பசை செய்ய முடியாது. காய்கறி வேவிச்சோம்னா பசை. அதனாலதான் 150 ஆண்டுக்கு முன்னாண்டு டாக்டர் அர்னால்ட் கண்டுபிடிச்சார். காய்கறி என்பது உணவு அல்ல, அது தொடப்பக்கட்டைன்னு அவர் எழுதினார். அது உணவா பயன்படுத்தலான்ட்டார். எதுக்கு பயன்படுத்தலாம்? உணவுன்னு உள்ள போடுறது, அதை திங்கிறதுக்கு இல்ல. எதுக்கு? அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு. நீங்க பிரெட்டுங்கிற ஒண்ணு வச்சு, அவரு அந்த காலத்துல பிரெட்னு சொல்றாரு, அவளுன்னு சொல்றாரு, ரெண்டும் ஒண்ணுதான். பிரெட் கொஞ்சம் ஒண்ணு வச்சு வேக வைத்த காய்கறி வச்சு காலையில சாயங்காலம் வரை நீர் பயிற்சி பண்ணுங்க. பண்ணிட்டு சாயங்காலம் பிரெட் வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கங்க. லாங் ஃபாஸ்டிங் போடாதீங்க அப்படிங்கிறார். எத்தனை லாங் ஃபாஸ்டிங் கண்டுபிடிச்சவரை லாங் ஃபாஸ்டிங் போடாதீங்கிறார். என்னது? போட வேணாங்கிறாரு. அவருக்கு யோக முறை தெரியாது. என்னது? அவருக்கு யோக முறை தெரியாது. 1ஆம் கிளாஸ் தான் தெரியும். நாம வந்து யார் தெரியுமா? நம்ம PhD. அவர் 1ஆம் கிளாஸ் தான். 1ஆம் கிளாஸ் படிச்சவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போறாரு. நாம என்ன பண்ண? ஏற்கனவே நம்ம PhD இருக்கு. யாரே சித்தர்கள் குகையில கொண்டிருக்கனா இல்லையா? எல்லாத்துக்கும் முன்னாடி நாம தான். உலகத்துக்கே முன்னாடி தமிழர்கள் தான். என்னது? நான் ஏன் இந்த கத்துக்கிறது? நான் பேசாம சாஞ்சட்ட போல வட்டி கடை வச்சு உங்க உட்காந்துருக்கலாமா? நான் வந்து வட்டி கடை துறை 25 வருஷமா வட்டி கடை வச்சிருந்தேன். நான் இன்னைக்கு 25 கோடி ரூபாய் பணம் வச்சிருப்பேன். எத்தனை? நான் ஏன் 25 வருஷம் கத்துக்கிட்டு இருக்கிறேன்? நீங்க வந்து அறவழியில போறீங்க ஐயா. அறவழியில போய் எப்ப விமானம் வாங்குறது? எப்போ 100 ஏக்கர் பூமி வாங்குறது? உங்க பையனை மட்டும் இன்ஜினியர் ஆக்கிடுவீங்க. உங்க பிள்ளைகளை வந்து டாக்டர் ஆக்கி விட்டுருவேன். நான் மட்டும் பிச்சைக்காரனா உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கணும் இல்லையா? பாருங்க, நான் இப்படித்தான் இருக்கிறேன். என் குழந்தை இங்கிலாந்துக்கு அனுப்புறப்ப நீ எவன்கிட்ட போனாலும் சரி நமக்கு வேலைக்காரனா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு. அதை தான் நேற்று வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். பாத்தீங்களா இல்லையா? நீ அடிமையா போய் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதை விட அறிவாளியா இருந்து 1 ரூபாய் சம்பாதின்னு சொல்லியிருக்கேன். அண்டத்தை ஆராய்ச்சி பண்ண அனுப்பிச்சு சொல்லியிருக்கேன். எங்கேயாச்சும் அவனுக்கு போய் நீ எவனுக்காச்சும் அடிமையாருன்னு அனுப்புவானே தவிர அண்டவையில் போய் ஆராய்ச்சி பண்ண எந்த அப்பனா தான் அனுப்புவானா? ஒரு அப்பனும் அனுப்ப மாட்டான். என்னது? ஆமா, நான் அண்டவியல் படிக்கிறது உலகத்துல ஒரு 10 பேர் கூட கிடையாது. எத்தனை?
ம். 10 பேர். எவன் அண்டவியல் படிக்கிறான் போய் போய் பாருங்க. எவன் கேட்டா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற புடலங்காய் போயிட்டு கடைசியில 300 ரூபாய் சம்பளத்துக்கு முக்கிட்டு உட்காந்துருப்ப. நீ கேவலமா உட்காந்துருப்ப. கேட்டா டாக்டருக்கு படிக்கிற புடலங்காய் டாக்டருக்கு படிச்சு தற்கொலை தான் பண்ணுது. எல்லாமே டாக்டருக்கு படிச்சு தற்கொலை தான் பண்ணுது. இன்னைக்கு தேதிக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தவனுக்கு எவனுக்கு சம்பளம் கிடையாது. என்னது சம்பளம் ஆமாய்யா. கிடையாது. எவனும் எம்பிபிஎஸ் மதிக்கிறது இல்ல. இந்தியாவிலேயே லட்சக்கணக்கான எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கானுங்க. எவனுக்கு மரியாதை கிடையாது. எவனுக்கு ஆமாய்யா. மரியாதை இல்ல. மரியாதை கிடையாது. கிடையவே கிடையாது. இன்னைக்கு அவன் ஏன் இந்தியா கேக்குது என்ன என்ன வெங்காயத்துக்கு படிச்சவரின்னு கேக்குறான். ஏன்னா படிப்பு என்பது ஏன்னா எம்பிபிஎஸ் படிச்சாலும் நோய் குணமாக்க முடியாது. அதான் எழுதியிருக்கானே, நோய் வந்தா குணமாக்க முடியாதுன்னு எம்பிபிஎஸ் காரனே சொல்றான். என்னது ஆமாய்யா. மண்டையில ஏறுதா இல்லையா? ஏறுதையா. ஏறுதையா. அப்புறம் உங்க குழந்தைங்களை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறீங்க. அதான் எம்பிபிஎஸ்ஆல குணமாக்க முடியாம தானே படுத்திருக்கோம் நாங்க எல்லா வழியும் வந்து. அப்புறம் ஏன் உங்க குழந்தைங்களை எம்பிபிஎஸ் படிக்க சொல்றீங்கன்னு கேக்குறேன். அறிவு கட்ட முன்னோம் நாங்கெல்லாம். நல்லா சொல்லுங்க. அதுக்குதான் நீட்டு தேர்வுங்க. நீட்டு தேர்வு வச்சுட்டா புற்றுநோய் நல்லாக்கிடுவேன். நீட்டு தேர்வுல பாஸ் ஆயிட்டு சக்கரை நோய் நல்லாக்கி. நீட்டு தேர்வு பாஸ் ஆயிட்டு ஸ்டடியை கூட நல்லது பண்ண முடியாது. என்னது சளி கூட அப்படித்தான் விஞ்ஞானம் சொல்லுது. அப்படிதான். ம். அதனால நாம என்ன பண்றோம், சளி இல்லாத உணவு திங்கிறோம். என்னது ஆமாய்யா. சளி இல்லாத உணவு தின்றோம். சளி இல்லாத உணவை திங்கும்போது நோயெல்லாம் போகுது. என்னது ஆமாய்யா. இதுக்கு போய் நீட் தேர்வு படிச்சு முடிக்கிறதுக்கு நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் 50 லட்சம் வேணுங்கிறான். என்னது நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகிறதுக்கு 50 லட்சம். அதுக்கப்புறம் கல்லூரில சேர்றதுக்கு 5 கோடி. மொத்தமா 6 கோடி செலவை வரும். 6 கோடி வந்துட்டு 6 கோடி செலவாயிட்டு உள்ள வேலைக்கு போறப்ப 25,000 கூட கொடுக்க மாட்டேங்கிறான். எத்தனை? ஆமாய்யா. அதுக்கு 6 கோடிக்கு எருமை பண்ண வச்சிருக்கலாம். 6 கோடிக்கு எருமை பண்ண வச்சிருந்தீங்கன்னா அது மாசத்துக்கு 10 லட்சம் சம்பாதிச்சு கொடுக்கும். என்ன கணக்குன்னு தெரியும். கேட்டா எங்க பையன் டாக்டருக்கு படிக்கிறான். புடங்க டாக்டருக்கு படிச்சு என்னடா கிளிக்க போற? கேட்டா டாக்டர் படிக்க சொல்லி எந்த புத்தகத்தில் எழுதி இருக்குது? கேட்டா நாங்கள் வந்து அறிவாளி. என்ன அறிவாளி நீ? அவன் நோயை குணமாக்க முடியும். உலக ஆராய்ச்சி மையமே சொல்றது, எம்பிபிஎஸ் டாக்டரே சொல்றானுங்க எந்த நோயும் குணமாக்க முடியாது. அந்த நோயை வந்து அழுத்தி வைக்கலாமே தவிர குணமாக்க முடியாதுன்னு சொல்றானுங்க. இதெல்லாம் தெரியாம குருட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் லேகியம் சாப்பிடு, சூரணம் சாப்பிடு, அஷ்டசூரணம் சாப்பிடு, குஷ்டசூரணம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. என்னது ஆமாய்யா. அஷ்டசூரணம் சாப்பிட்டு குஷ்டசூரணம் சாப்பிட்டு எத்தனை பேர் சக்கரை நோயை குணப்படுத்திருக்காங்க? உங்களுக்கு வந்த நோயை நான் கேட்கறேன். உங்களுக்கு எந்த நோயே இருக்கட்டும், அந்த நோயை எந்த மருந்துன்னு என்ன? அது மூலிகையா இருக்கலாம், அது மாத்திரையாக இருக்கலாம், அது வந்து ஸ்டீராய்டா இருக்கலாம், அது எம்பிபிஎஸ் டாக்டர் கொடுக்கறதா இருக்கலாம், அல்ல யமகாதம் கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது ஆயுர்வேத மருந்தா இருக்கலாம், அது சித்தா மருந்து. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுத்து நல்லா இருக்கானா? இல்லைங்கதானே வரலாறு. ஆமாய்யா. தண்ணியை தவிர எதாலையும் குணமாக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சையா. தண்ணி தவிர அதனாலதான் அப்படி வாங்க. அதனாலதான் நான் நீர் மருத்துவம்னு பேர் வச்சேன். என்னது நீர் மருத்துவம். வெங்கடேசன் வந்து அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து நிறைய தலைப்பு இருக்குது, தலைப்பு வந்து அந்த இடத்துல எழுதியிருக்காரு. தலைப்பு விரிவாக போயிட்டே இருக்கிறதுனால நான் தான் என்ன வந்து உணவு பாருங்க, உணவு உண்ணாமல் சொல்லவே இல்லை, உணவு இல்லாமல் தான் சொல்றாரு. உணவு உண்ணாமல் சொல்லவே இல்லை. உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது உடம்பு எப்படி இயங்கும், உணவு உண்ணுகின்ற பொழுது எப்படி இயங்கும். உண்ணாமல் பத்தி பேசவே இல்லை, இல்லாமல் தான் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. உணவு இல்லாமல் தான் சொல்றாரு. உணவு இல்லாத பொழுது எப்படி இயங்கும். இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடவே வேண்டாம்னு சொல்றான்னு நினைக்கிறான். அப்படி கிடையவே கிடையாது. என்னது தலைப்பே வந்து உணவு உண்ணாமல் சொல்லவே இல்லை, உணவு இல்லாமல். என்னது உணவு இல்லாமல் உணவு இல்லாமல் பொழுது உடம்பு தனக்கு தானே மருத்துவனா மாறுது. அப்ப எப்ப உணவு சாப்பிட சொல்றான்? அந்த விஷம் சாப்பிடுகின்ற பொழுது அந்த விஷத்தை எடுக்கிற உணவை உண்ணுன்னு அர்த்தம். என்னது ரெண்டா புரிஞ்சுக்கணும். உணவு இல்லாத பொழுது உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்தி வந்து தொண்டையிலிருந்து கீழே வரைக்கும் 33 அடிக்கு இந்த விஷத்தை வந்து உட்கார வைக்குது. அந்த விஷத்தை எடுப்பதற்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு, அந்த வேக வைத்த காய்கறி உணவு மாதிரி சாப்பிட்டு அது வெளியேடுன்னு சொல்றான். இவ்வளவுதான் விஷயம். ஒண்ணுமே இல்ல. இதுக்குதான் 2000 ஆண்டு தேடி கண்டுபிடிச்சாரு வெங்கடேசன். ஒண்ணுமே இல்ல.
ஒண்ணுமே இல்லதான், ஒண்ணுமே இல்லதான், அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்குதுங்கிறாங்க. அது ஒண்ணுமே இல்லதான், அதுக்குள்ள எல்லாம் இருக்குதுன்னா புரிய மாட்டேன். என்னடா திங்க சொல்றானா வேண்டான்னு சொல்றானா, திங்க சொல்றானா ஒரு பக்கம் தேனை குடிங்கிறான், ஒரு பக்கம் தண்ணி குடிங்கிறான், ஒரு பக்கம் சப்பாத்தியும் பீட்ரூட் திங்க சொல்றான், ஒரு பக்கம் சோறு முட்டைக்கோஸ் சேர்த்து சொல்றான், ஒரு பக்கம் மாங்காய் திங்க சொல்றான், ஒரு பக்கம் வெங்காய தோசை கூட சுறுசுறுப்பா சாப்பிட சொல்றான். ஏன்டா வேண்டான்னு சொல்றான், வெங்காய தோசை வெங்காயம் போட்டு உப்புமா ஐயா. வெங்காயம் போய் உப்புமா வேற சாப்பிட சொல்றான், அப்புறம் வெங்காயம் போட்டு கோதுமை ரவை சாப்பிட சொல்றான். என்னடா ஒரு பக்கம் தின்னுங்கிறான் ஒருத்தர். அதுதான் சித்தர்கள்னு பேரு. அவனை எங்களை யாரும் புரிந்து கொள்ளவே கூடாது, எங்களை யாரும் புரிஞ்சு கொள்ளவே கூடாது. அப்படியே அந்த குழப்பிட்டே இருப்பான். அந்த குழப்பி கடைசியில வெண்ணெய் எடுத்து கொடுத்துரும். இப்படி குழப்பி கடைசியில என்ன ஆகும், வெண்ணெய் வந்துரும். அதுதான் பார்த்தா சிலுப்புற மாதிரி இருக்கும், போட்டு சிலுப்புன்னு சிலுப்பான், சர்ரு புர்ன்னு. அந்த காலத்தை பார்த்தா அப்படியே சிலுப்புவாங்க, அப்படியே கும்பு கும்புன்னு மனம் வரும். அப்படியே கடைசியில பார்த்தா மேல அப்படியே வெண்ணெய் வந்துடும். அது மாதிரிதான் சிலுப்புன்னு சிலுப்பி என்னாகும் கடைசியில சிலுப்பத்தான் என்ன வரும். அதுதான் குழப்பதான் புத்தி வரும். என்ன குழப்பி பாருங்க, ஒரு முடிவு வருவீங்க. சரியா? சரி, இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றீங்க, சந்தோஷமா நீர் சாப்பிட்டு மாலையில முடியுங்க. சரியா? என்ன விரும்புறீங்களோ சாப்பிடுங்க. முடிஞ்ச என்ன விரும்புன்னு சாப்பிடுங்க. அவள் கஞ்சி சாப்பிடுங்க, அல்லது கோதுமை வெங்காயம் நிறைய போட்ட கோதுமை சாப்பிடுங்க. வெங்காயம் நிறைய போட்ட கோதுமை முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. எது செலவு கம்மின்னு பாருங்க. கொஞ்சம் ருசியா வேணும்னா கோதுமை வெங்காயம் போட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் செலவு கம்மியா வேணா முருங்கைக்கீரை வேக வச்சு வெங்காயம் போட்டு கொஞ்சம் அவள் போட்டு பசைஞ்சு சாப்பிடுங்க. உப்பு காரம் கம்மியா போட்டுங்க. இல்லையா, எது பெஸ்டோ அதை சொல்லுங்க. கழிவு எது வெளியே எடுக்குமோ அதை சொல்லுங்க. அது நான் சொன்னேன்னா முருங்கைக்காய் நல்லா எடுக்கும். முருங்கைக்காய் முருங்கைக்காய் வந்து மூணு காய் பொடி பொடியா நறுக்கி போட்டு குக்கர்ல போட்டு நல்லா சத்தம் விட வேண்டியதான். நல்லா தண்ணி ஊத்திடணும், 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா சத்தம் விட்டோம், நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சி அப்படியே இப்படி தள்ளி விட்டோம்னா அந்த ஊன் மட்டும் வரும். அந்த ஊன் சாப்பிடுங்க. ஐயா, மிளகாத்தூள் உப்பு போடவா எல்லாம் ஒண்ணு வேணாமா? லேசா உப்பு போட்டுக்க. போடாம சாப்பிட்டா நல்லதுதான், போட்டு சாப்பிட்டாலும் பெருசா ஒண்ணும் பாதிக்காது. முருங்கைக்கீரையை விட முருங்கைக்காய் பெஸ்ட் ஐயா. நல்லா செய்யுது, நல்ல வேலை செய்யுது. முருங்கைக்காய் அவரே கிட்ட சொன்ன உலகத்திலேயே தலை சேர்ந்தது முருங்கைக்காய். அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அவர் தோட்டத்திலேயே அவரு அந்த 5 சென்ட் இடத்துலயே வச்சிருக்காரு முருங்கை மரம். எதுக்கு முருங்கைக்காய் வந்து சாப்பிடறதுதான் வச்சிருக்காரு. முருங்கைக்காய் மட்டும் சாப்பிட்டு ரொம்ப நாளா இருந்திருக்காரு. என்னது யாருங்க ஐயா? ஆசிரியர் வெங்கடேசன். ஓ சரி சரி ஐயா. அவருதான் வெங்கடேசன் இன்னும் அந்த இடம் இருக்கும், வீடியோ அனுப்புறோம் பாருங்க. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பையன் வித்து போய், அந்த முட்டம் பையன் வித்து போட்டு அந்த இடத்த 5 சென்ட் இடத்த. ஐயா வெங்கடேசன் ஐயா புக்கு எழுதிட்டு எதனால ஐயா அவர் இறந்துட்டாரு, மரணம் அடைந்தார்? அவரு முக்தி அடைஞ்சிருக்காரு, போதுன்னு முடிச்சுக்கிட்டாரு வாழ்க்கைய. வள்ளலார் ஏன் முக்தி அடைஞ்சாருன்னு பதில் சொல்ல முடியுமா? ஐயா அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாதுங்க. பதிலே சொல்ல முடியாது. 10,000 ஆண்டுக்கு இருக்குன்னு எழுதி வச்சிருக்காரா? அந்த 10,000 ஆண்டுக்கு எழுதி போற சொன்னாரா? இல்ல இல்ல, கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போறதா முக்கியம். கண்டுபிடிச்சு இன்னைக்கு கூட நான் செத்து போறேன், இன்னைக்கு கூட நான் செத்தா கூட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டேன். நான் பேர் என் பொண்ணுட்டு பாரு, இதை நீ நிரூபிச்சு வாங்கணும். எப்படியும் 10 வருஷம் எப்படி 1 லட்சம் பேர் செய்ய போறானுங்க. 1 லட்சம் பேர் செஞ்சாதான் புரியும். 20 பேர் எனக்கு 15 பேர் செஞ்சுட்டோம். நீ 1 லட்சம் பேர் செஞ்சானா இதான் உண்மைன்னு சொல்ல போறேன். ஏன்னா இது என்ன பண்றது தெரியும், நேற்று பயங்கரமா ரிசர்ச் பண்ணேன். இன்னைக்கு அதை வீடியோ போட போறேன். அதாவது புது பேட்டரி எடுத்து எல்லா இடத்துலயும் செம்பு கம்பி போட்டு கட்டி விட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா எதுவுமே ஆகல. 2வது 3 வோல்ட்டுக்கு 6 வோல்ட்டா காட்டுது. நம்ப முடியுதா உங்களால? உண்மையாலுமே இது 3 வோல்ட் தான் இருக்குது. எவ்வளவு மொத்தமா சேர்ந்து எத்தனை வோல்ட் இருக்குது? 3 வோல்ட். ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டா 6 வோல்ட்டா காட்டுங்க. நம்ப முடியுதா? ஷார்ட் சர்க்யூட் ஒண்ணும் இல்ல, விளக்குக்கு பதிலாக கம்பி சுத்தி விட்டேன். இங்கேயும் கம்பி சுத்தி விட்டேன், இங்கேயும் கம்பி. கீழே ஏற்கனவே கம்பி சுத்தி இருக்கீங்க,
மேல வந்து லைட் எடுத்துட்டு கம்பி சுத்தி விட்டேன். கட்டின உடனே அது 6 வோல்ட்டா காட்டுது. உலக அதிசயம். என் பொண்ணு செய்ய போறாங்க. இப்ப காலையில இப்ப வீடியோ போட போறேன். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அழியாத பேட்டரி, சாகாத பேட்டரிக்கான அடிப்படை செய்திகள். நான் வந்து இதுக்கு பேரு அணுக்கரு நலிந்த விசை. அணுக்கரு நலிந்த விசை இது வரைக்கும் யாரும் கண்ணால பார்த்த சாட்சி இல்ல. கண்ணால செய்யற சாட்சி கிடையாது. இது வரைக்கும் கிடையாது. ஆனா அணுக்கரு நலிந்த விசை இருக்குன்னு சொல்லிட்டு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அது கொள்கை தான். கொள்கை நிரூபிச்சானுங்க. அதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தானுங்க. ஆனால் செய்முறை இது வரைக்கும் எவனும் செய்யல. இந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியும் செய்யல. நான் நோபல் பரிசு படாத ஆளு. இதுவும் அந்த மாதிரி இருக்கலாம்னு தான் சொல்றேன். இது நான் சரின்னு சொல்ல மாட்டேன். இது பண்றதெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ற வரைக்கும் நான் வந்து என்ன பண்றேன், வேண்டுகோள் வைக்கிறேன். இதுவும் இப்படி இயங்குது. அதாவது அது வந்து வெளியே இருக்கிற ஆற்றலை இது வந்து எப்படி தெரியுமா, இது வந்து முழுக்க முழுக்க இயற்பியலுக்கு போயிருது. வேதியில இருந்து இயற்பியலுக்கு போகுது. கெமிஸ்ட்ரி பேட்டரி வந்து நான் வந்து என்ன பண்றேன், இயற்பியல் பேட்டரியை மாறுறேன். இப்ப நம்ம பயன்படுத்துற செல்போனு, நம்ம பயன்படுத்துற பேட்டரி, நம்ம எல்லாமே வீட்டுல பயன்படுத்துற பேட்டரி, இந்த பேட்டரி எல்லாமே கெமிஸ்ட்ரி அடிப்படையாக கொண்டது. ஆனால் இது முழுக்க முழுக்க பிசிக்ஸ் அடிப்படையாக கொண்டது. இயற்பியல். அதனால என் பொண்ணு பேரு இயற்பியல்னு பேர் வச்சேன். என் பொண்ணு பேரு இயற்பியல் தான். என்னது, என் பொண்ணு பேரு இயற்பியல் தான். பெரிய பொண்ணு பேரு அறிவியல். சின்ன பொண்ணு பேரு இயற்பியல். சுருக்கி என்ன வச்சுட்டா, அதுக்கு அறிவுன்னு பேர் வச்சு இதுக்கு இயல்னு பேர் வச்சேன். அப்படி ரெண்டையும் சேர்த்தானே அறிவியல் வரும். அது அறிவியல்னு பேர் வச்சேன், இது இயற்பியல் பேர் வச்சேன். அதுல முதல் 2 எழுத்து எடுத்து, இதுல 2 எழுத்து எடுத்து இயல், அறிவு கூட்டல் இயல், அறிவியல் அப்படின்னு பேர் வச்சேன். அப்ப இது இயற்பியல் பேட்டரி. இது வந்து கெமிக்கல் பேட்டரி கிடையாது. இந்த இயற்பியல் பேட்டரினா இயற்பியல் எப்படி இயங்கும். இது வந்து நம்ம இந்த இயற்பியல் இருக்கிற எப்படி நம்ம சுவாசத்துல இயங்குற மாதிரி, அது நம்ம எப்படி இயங்குறோம், சுவாசத்துல இயங்குறோம். எப்படி இயங்குறா, நைட்ரஜன் புரோட்டீனா போகுது. எப்படி எங்க நைட்ரஜன் இருக்கிற நியூட்ரான் கூட புரிஞ்சுக்கு. நைட்ரஜன் வந்து இப்ப நைட்ரஜன் தான் மட்டும் போறது இல்ல, நியூட்ரானும் சேர்ந்து உள்ள போகுது. என்னது, நியூட்ரான் எங்க போகுது, நேர ஒவ்வொரு செல்லுக்கு போய் பூந்துக்குது. எங்க பூந்துக்குது, செல்லுக்குள்ளயா, அப்படியே ரீசார்ஜ் பண்ணிக்குது. என்னது, ரீசார்ஜ் பண்ணிக்குது. காலையில 4 மணில இருந்து கத்திட்டு தான் இருக்கிறேன். எப்படி டவுன் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய்கிட்டு இருக்குதுங்கய்யா. அப்ப உங்களுக்கு உடம்பு தூய்மையா போகுதா, எங்களுக்கும் போவையா, உடம்பு சுத்தப்படுத்தணும். அதேதான். நான் 25 வருஷமா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு எப்படி பவர் இருக்கு. என்னது, 25 வருஷமா சுத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். அப்புறம் எப்படி எனக்கு எப்படி இருக்கு. அதனாலதான் கோபியில, அதனால நான் வெளியே போறது இல்லை. இல்ல அசுத்தமாவே இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் வயிற்றுல பூரா 10 கிலோ பீயை வச்சுட்டு இருக்கிறான். அவங்க போய் எப்படி பேசுறது. போறப்ப 10 கிலோ பீ, போறப்ப 10 கிலோ பீ இருக்கிற மனுஷன் நினைச்சிட்டு தான் போவேன். எதுக்கு எவன் வந்தாலும் 10 கிலோ பீ இருக்குது, அடுத்து பாரு உள்ள பீ இருக்கா இல்லைன்னு பாருங்க. டாக்டரே 10 கிலோ பீ தான் வச்சிருக்கான். என்னது, எம்பிபிஎஸ் டாக்டர் மட்டும் இல்ல, சித்தா டாக்டரும் 10 கிலோ பீ வச்சிருக்கிறான். ஆயுர்வேத டாக்டரும் 10 கிலோ பீய வச்சிருக்கிறான். எம்பிபிஎஸ் டாக்டர் நிறைய பீ வச்சிருக்கிறான். இதை விட மானத்தை கெடுக்க முடியாது. இதை விட உங்க பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறானாவே வயிற்றுல என்ன வச்சிருக்கான்னு அர்த்தம். நல்லா சரி, நான் உங்க பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் நான் கேக்குறேன். உங்க பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான்னு வச்சுக்கங்க, என்ன வயிற்றுக்குள்ள வச்சிருக்கிறேன். பீ வச்சுட்டு அவன் எல்லாத்துக்கும் வைத்தியம் பாக்குறான். எதை வச்சுட்டு வைத்தியம் பாக்குறான், எப்படி நல்லா இருக்க சூடு. இதெல்லாம் மக்கள் பார்க்கதான் போறாங்க. ஏன்னா எவனு என்கிட்ட வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த போடு போடுறது. நமக்கு வந்து விடுதலை அடையணும். புரியுதா, என்கிட்ட சுத்தி எவனு வரக்கூடாது, சுத்தி யாரும் உட்காரக்கூடாதுங்கிறது இந்த போடு போடுறது. தூரம் இருந்து கேட்டுக்க, தூரமா இருந்து கேட்டுக்க. என்னது, பக்கத்துல வந்துடாது. ஏன்னா நான் விடுதலை அடையணும்ல. நான் உங்களுக்கு கத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதுதான் சொன்னேன். எனக்கு 5G இருந்துட்டா நான் அமெரிக்கால கூட உட்காந்து வகுப்பு எடுக்க போறேன். அதான் சொன்னேன் பொண்ணுகிட்ட, 5G ஒன்று போட்டுடலாம். இந்த 5G வந்து டைரக்டா கிடைச்சிக்கும் எங்க போனாலும். இப்ப செல்போன் அந்த வசதி இல்ல. செல்போன்ல வந்து அந்த கேபிள் லிங்க்கு தான் வசதி கொடுக்குறானே தவிர, நாங்க ஒரு நாளைக்கு எனக்கு 50 ஜிபியாவது வேணும். அப்பதான் நான் வகுப்பு எடுக்க முடியும். அதனால டைரக்டா வீட்டுல போட்டு வச்சுட்டேன். 5G நெட்வொர்க் உள்ள போட்டு அதுல வந்து ஒரு நாளைக்கு 100 ஜிபி கொடுக்குறேன். மாசத்துக்கு 3000 ஜிபி வெறும் 500 ரூபா தான் கட்டணும். 3000 ஜிபிக்கு வெறும் 500 தான் கட்டணும். ஆனா செல்போனுக்கு அந்த வசதி கொடுக்க மாட்டேங்கிறான். 2 ஜிபி தான் கொடுக்குறான். அது 1 மணி நேரம் பேசினா 2 ஜிபி காலி ஆயிடும். அதனால வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்டேன் நான். இல்லைன்னா அந்த 5G எங்க போனா 5G நெட்வொர்க் எங்க பார்த்தாலும் வந்துருச்சு.
அங்க உயரத்துக்கு போட்டோம்னா அங்க ஜாலியா உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படித்தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கு. அப்ப காட்டுக்குள்ள கூட ஒண்ணு போயிடலாம், இங்க உட்காந்து கோபியில் உட்காரணும் அவசியம் இல்லை. காட்டுக்குள்ள போய் அது வரப்போகுது, விரைவில் வரப்போகுது. விரைவில் அன்லிமிட்டெட் ஜிபியே வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. காட்டுகளுக்கு வந்து அழகா வகுப்படுத்தி உலகத்தை திருத்த ஆரம்பிச்சுன்னா அப்ப இந்த பேட்டரியை வந்து நம்ம நம்ம நோக்கம் வந்து இது வந்து கப்பல் ஓட்டுறத விமானம் ஓட்டுறத கிடையாது. இந்த மாதிரி இயற்கையில வந்து எனர்ஜி இயற்கையிலாவே இயற்கை எனர்ஜி எடுத்துக்குது. அந்த எடுக்கிறத வந்து இது அடிப்படை நான் சொல்றேன். இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணல, 50 வருஷமா யாரும் முயற்சி பண்ணல. நான் முயற்சி பண்றேன். இது சரியா தப்பான்னு உங்க அறிவை நான் வந்து இது சரின்னு சொல்ல மாட்டேன், இது தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரியா தப்பான்னு உங்க படிச்ச பாடத்திட்டம் இருக்கும்ல, நீ படிச்ச பாடத்திட்டம் இருக்கு, அதை வச்சு ஒப்பிட்டு பாரு, அதை வச்சு ஒப்பிட்டு பாருன்னு சொல்றேன். வீட்டை நாங்க வந்து 1:30 மணிக்கு பேசுவோம். வச்சுட்டுங்களா? நன்றி. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.